ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலியை மாற்றி தனி யுகம் படைக்க வந்த சாமி நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து ஐயனவர்கள் நமக்கு அருளை தந்துள்ள அந்த தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிரவிருக்கும் அந்த தேவ திருவசனம் எமபட அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 205 பக்கம் 159. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு? ஆம், அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. இவ்வாறு குறைந்து போவதா அறம்? இல்லை. இவ்வுலக இச்சையை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அதுவே பிரம்மானந்தம். அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறான். இது களிம்பேறும் உடல். இது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. பெருமையையே தேடி ஓடுவதால் பயம், வியாகுலம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லபம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். உலக அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோடைய சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே. அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே. அதுதான் நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்யுமே, அதுவே அறம் என்று இந்த திருவாக்கியத்தில் நமக்கு பெருமானவர்கள் அறம் என்றால் என்ன என்பது பற்றி நமக்கு விளக்கி அருள்கிறார்கள். நாம எல்லாரும் அறம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அறம்னாலும் தர்மம்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அறம் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது அப்படிதான் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பெருமானவங்க என்ன அருளி செய்யறாங்க? இப்படி எல்லாம் பணத்தை அள்ளி கொட்டினா அது குறைஞ்சிட்டுல போகும். கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போவதா அறமாக இருக்கும். அப்ப அறம் என்பது குறைஞ்சு போகக்கூடிய காரியமா? இல்லையே. அது இந்த உலக காரியமே இல்லை. அறம் என்பது என்ன அப்படின்னா இந்த உலக காரியம் இல்ல. இந்த உலக இச்சையை நீ விட்டுட்டு அகமுகத்தில், அது அகக்காரியமாக இருக்கிறது. அகமுகத்தில் நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுகிற செயலாக இருக்கிறது அந்த அறம். அந்த செயலுக்கு, அந்த அற செயலுக்கு இன்னும் வேற பேரெல்லாம் பெருமானவங்க அருளி செய்றாங்க. யதார்த்த நிச்சயம், அதுவே பிரம்மானந்தம். அப்போ ஒரு யதார்த்த நிச்சயம், ஒரு பிரம்மானந்தம் இருக்கு. அதுதான், அதுக்கு பேரு தான் அறம். அதுல ஏற 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 உனக்கு ஆனந்தம் தான் கிடைக்கும். ஆனா இந்த உலகத்தார் நினைக்கிறாங்களே, அதை செய்ய செய்ய உன்னுடைய பணம் குறைந்து கொண்டே போய் உனக்கு மேலும் மேலும் பயம், துக்கம், வியாகுலம் இதுதான் கிடைக்கும். ஆனா அந்த அறம் உன்னை ஒரு பெரிய பிரம்மானந்தத்துல ஏற்றக்கூடியதாக இருக்கும் என்று பெருமானவர்கள் நமக்கு இந்த வாக்கியத்துல அறம்னா என்ன, இந்த உலகத்தவர் அறம்னு என்ன நினைக்கிறாங்க, அது குறைந்து போகக்கூடியதாகவும் பயம் தரக்கூடியதாகவும் துக்கம் தரக்கூடியதாகவும் விசாரம் தரக்கூடியதாகவும் இருக்கிறது.
அதனால உன்னுடைய ஆத்மாவுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. உன்னுடைய ஆத்மா அது துக்கத்திலேதான் இருக்குது. ஆனா நிஜமான அறம் என்பது என்ன அப்படின்னா, இந்த வியாகுலம், பயம், துக்கம் இதையெல்லாம் மாற்றி தெளிவு என்கின்ற ஒரு ஆசனத்துல உன்னை அமர்த்தி உன்னை சிவமாகவே ஆக்கி அந்த சத்திய நிலையில் உன்னை ஏற்றி வைக்கிறது. சிவனோடே சுகித்திருக்கக்கூடிய ஒரு பரமானந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது அறம். கோழைத்தனத்தை நீக்கி ஒரு ஆண்மை, ஒரு வலிமை, ஒரு தெளிவு அதெல்லாம் கொடுக்கக்கூடியதுதான் அறம் என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு இந்த உலகத்தவர் அறம்னா என்ன நினைக்கிறாங்க, அது அல்ல அறம். அறம் என்பது என்ன செயல் என்று நமக்கு பெருமானவர்கள் விளக்கி அருள்கிறார்கள். இப்போ அறம்னா அது தூல செயல் அல்ல. நாம நினைக்கிறோம்ல பணத்தை அள்ளி கொடுக்கறதா அது இந்த தூலத்துக்கு செய்யற செயல் தான் அல்ல. இந்த தூலத்துக்கு செய்யற செயல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்ல. அறம் என்பது ஆத்மாவுக்குரிய செயலாக இருக்கிறது. அது அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யற செயல் இல்ல, நமக்கே நாம செய்து கொண்டுகிற ஒரு செயலாக இருக்கிறது. அதுதான் அறம். இப்போ ஒரு சுவாபம் அறம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அறம் என்பது ஒன்றன் சுபாவமாக இருக்கிறது. அதாவது இப்ப ஒன்றன் சுபாவம் அப்படின்னா, ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா மேல் நோக்கி எரியக்கூடியது. அப்போ ஒரு நெருப்பின் அறம், அக்கினியின் அறம் மேல் நோக்கி எரிதல். அதே போல ஒரு தண்ணியினோட அறம் என்ன? தண்ணி எங்க இருந்தாலும் அது கீழ் நோக்கி தான் பாயும். நெருப்பு மேல் நோக்கியே எரியும், ஒரு தண்ணி கீழ் நோக்கியே தான் பாயும். அப்போ தண்ணியின் அறம் கீழ் நோக்கி செல்லுதல். அதே போல ஒரு காற்று இருக்கு, அந்த காற்றின் அறம் என்னவாக இருக்கு அப்படின்னா பரவுதல் என்கின்ற அறம். காற்றுனாலே அது பரவணும், ஒரு இடத்துல நிக்காது. அப்போ நெருப்பின் அறம் மேல் நோக்கி செல்லுதல், தண்ணீரின் அறம் கீழ் நோக்கி செல்லுதல், காற்றின் அறம் பரவுதல். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறம் இருக்கு. அது போல நமது அறம் என்ன, நமக்குரிய சுபாவம் என்ன? ஒன்றனுடைய சுபாவம் தான் அதனுடைய அறம் அப்படின்னு பார்த்தோம். அறம்னா அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யற செயல் அல்ல, ஒன்றன் சுபாவம். எப்படி நெருப்புக்கு மேல் நோக்கி போறது சுபாவமாக இருக்குதோ, தண்ணீருக்கு கீழ் நோக்கி போவது சுபாவமாக இருக்கிறதோ, காற்றுக்கு பரவுவது சுபாவமாக இருக்கிறதோ, அது போல நமக்கு சுபாவம் என்ன, நமக்கு அறம் என்ன அப்படின்னா, முதல்ல நாம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நாம் அப்படின்னா நாம இந்த தூலத்தை தான் நினைக்கிறோம். அதனால இந்த தூலத்துக்கு செய்யற செயலையே நம்ம அறம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நாம் என்பது நம்முடைய ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவுக்கான அறம் என்ன அப்படின்னா பேரானந்தத்தில் ஏறுதல். ஒரு பேரானந்தத்தில் ஏறுதல், தன்னை அறிதல், இதுதான் ஒரு ஆன்மாவுக்குரிய அறமாக இருக்கிறது. ஆனா இவன் நான் சரீரம்னு நினைச்சுக்கிறான். இந்த சரீரத்துக்கு வேற அறம் இருக்கிறது. சரீரத்துக்குரிய அறம் என்ன? எப்படி ஒரு நெருப்புனா மேல் நோக்கி எரியுமோ அது போல இந்த சரீரம்னு இருந்தா இந்த சரீரத்துக்கு சில அறம் இருக்கு. பசிக்கும், இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்தா பசிக்கும், தாகம் எடுக்கும், துக்கம் வரும், கவலை வரும், பயம் வரும். எல்லாமே இந்த சரீரத்துக்குரிய ஒரு அறமாக இருக்கிறது. அதுதான் பெருமானவங்க, நீ இந்த சரீரத்துக்குரிய அறம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ இந்த உலக அறம் உன்னை பயம், விசாரம், துக்கம் இதுலதான் வச்சிருப்போம் அப்படின்னு அருள் செய்யறாங்க. அப்போ இந்த சரீரத்துக்குரிய அறம் பசி, தாகம், துக்கம், பயம், கவலை இதெல்லாம் இந்த சரீரத்துக்குரிய அறமாக இருக்கிறது. ஆனா இந்த ஆன்மாவுக்குரிய அறம் தான் பேரானந்தத்தில் ஏறுதலாக இருக்கிறது. அந்த அறத்தை செய்தால்தான் அது அந்த ஆன்மா நல்ல ஆன்மாவாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தார் அறம்னு நினைக்கிறாங்களே, செல்வத்தை அள்ளி கொடுப்பது, அது குறைஞ்சு போகிறதாக இருக்கே. ஆனா ஆத்மாவுக்கு எந்த பயனும் தரக்கூடியதாக அது இல்லையே. அறம் என்பது ஆத்மாவுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ஆத்மாவுக்கு நன்மை சேர்க்கிற செயலாக இருக்க வேண்டும். இந்த ஜீவாத்மாவை
நித்திய பரமானந்தத்தில் ஏற்றுகிற செயலாக இருக்க வேண்டும். அப்போ அந்த செயல் என்ன? அந்த செயல் எது என்றால் அது பயம், கோழைத்தனம் இதெல்லாம் நீக்கி ஆண்மையும் வலிமையும் தெளிவும் தந்து அதிலேயே நிலைப்பித்து நிற்க செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அகமுகத்தில் நாளிகைக்கு நாளிகை ஏறுகிற செயலாக இருக்கிறது. அகமுகத்துல நாளிகைக்கு நாளிகை நாம எப்படி ஏறுவது? அப்படி நொடிக்கு நொடி ஒரு அண்டம் ஏறுறதுன்னு நமக்கு பிள்ளை தமிழ்ல பெருமான் அவங்க எடுத்து காண்பாங்க. அகமுகத்துல நாளிகைக்கு நாளிகை மேல 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 ஏறி போடுகிற செயல்தான் இந்த ஆத்மாவுக்குரிய அறமாக இருக்கிறது என்று நமக்கு பிள்ளை தமிழ் பாடல்ல பெருமான் அவர்கள் கற்பகவாசி மேல் உற்பன ஜாரி கடுநடை வேகமிழ கண்டு கொழுதற்கு விண்டிட உரைப்போம் கவனமாய் கேள் மகனே. தற்பரமாக உன் கால் கொடு மாறி மாறியனை தனைத்து தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க உற்பன தேசியும் ஓர் நொடி கோரண்டம் போகோ உள்ளபடிக்கிது வள்ளலிடம் தேர்ந்தோதோதோதோது தற்பர தேசிக தனிகையின் வள்ளல் தாலோ தாலேலோ எந்தன் சத்குருவான தனி கருணாகர தலோ தாலேலோ. அப்போ இந்த பாடல்ல பெருமான் அவங்க நமக்கு என்ன அருளி செய்யறாங்க? கற்பக வாசி அப்படின்னு ஒரு வாசி, அதுல அது வாசி, அது ஒரு வாகனம். அந்த வாகனத்துல ஏறி வேகமாக போய் கண்டுகொள்ளணும். கண்டுகொள்வதற்கு விண்டிட உரைப்போம். கண்டுகொள்வதற்கு உரைப்போமா? நம்ம ஒருத்த பாக்குறதுக்கு காட்டினா தானே பார்க்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க பெருமானவர்கள்? உரைப்போம், நீ அதை கண்டுகொள். அப்போ உரைக்கிறதான் கண்டுகொள்ளணும். நம்ம பார்த்திருக்கோம், இந்த கண்ணால பாக்குறது தரிசனை அப்படின்னா எல்லாத்தையும் பாக்குறது தரிசனைன்னு சொல்லுவாங்களே. அப்போ அந்த நம்மளை அந்த பேரானந்தத்தில் ஏற்றுவதற்குரிய அந்த திருவசனங்களை உரைப்பாங்களே, அதை கண்டுகொள்வதற்கு பேரு தான் தரிசனை. அப்படின்னா நீ கண்டுகொள்வதற்கு நான் வெண்டிட உரைப்பேன், நீ கவனமாய் கேள் மகனே. எப்படி கேட்கணும்? சும்மா ஏனோ தானோ கேட்க கூடாது, கவனமாய் கேள் மகனே. அப்படி கேட்டீனா என்ன கிடைக்கும் உனக்கு? தற்பரமாக உன் கால் கொடு மாறி மாறியனை தனைத்து தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க. அஜபா மந்திர சவுக்கை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுக்க கொடுக்க நீ ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் பாஞ்சுக்கிட்டே இருப்ப. அஜபா மந்திரம் கொடுப்பேன் அப்படின்னா என்ன? மந்திரம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால மந்திரம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு மந்திரத்தை பெருமானவர்கள் அந்த திருவாக்கியத்துல எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் உன்னுடைய வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உன் கண்ணுல கண்ணீர் கதகதவென்று கொட்ட உள்ள முருகி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியாக நமக்கு பெருமானவர்கள் என்னென்ன மந்திரங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. மூல மந்திரம், பாவ விமோசன திருமந்திரம், சங்கல்ப மந்திரம், இந்த மாதிரி பெருமானவர்கள் நமக்கு மந்திரம் எல்லாம் கொடுத்து அந்த மந்திரத்தை நம்ம உள்ள முருகி கண்ணீர் கதகதவென்று கொட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல அஜபா மந்திரம்னு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அது என்ன அஜபா மந்திரமாக இருக்கும்? ஜெபித்தல் அப்படின்னா நாம ஜெபிக்கிறது, நாம மந்திரம் சொல்றது. நம்ம வாய் பெருமானவர்களை சந்திக்கும் போதெல்லாம் உன் செவி கேட்கும்படியாக கண்ணீர் கதகதவென்று நாம சொல்ற மந்திரத்துக்கு பேரு ஜபித்தல். அப்படின்னாலே எதிர்ப்பதம். அப்போ அஜபா அப்படின்னா ஜெபிக்காமையே மந்திரம்.
எப்படி ஜெபிக்காம மந்திரம்னா அவங்க திருவாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்ம காதுல ஏறுதே, நம்ம ஜெபிக்கல. நம்ம ஜெபிச்சு நம்ம வாய் கொண்டு பேசி நம்ம காதுல கேட்கறது ஜெப மந்திரம். நம்ம பேசாம அவங்க திருவாயிலிருந்து நம்ம காதுல பாய்ச்சிக்கிறார்களே, அந்த மந்திரத்துக்கு பேரு அஜபா மந்திரம். நாம ஜெபிக்கல, நாம ஜெபிக்காத நிலைக்கு பேரு அஜபா. அவங்க சொல்ற மந்திரத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு பேர் தான் அஜபா நிலை. அந்த அஜபா நிலையில நம்ம கவனமா உட்காந்து அது என்ன வருது அந்த திருவாயில இருந்துன்னு நம்ம கேட்கணும். அந்த நிலைக்கு பேர் தான் அஜபா நிலை. கவனத்தை செதற விடாம அந்த வார்த்தைகளை உள்ள வாங்கணும். அதுக்கு பேர் தான் அஜபா நிலை. அப்படி அஜபா மந்திரத்தை அவர்கள் கொடுக்க கொடுக்க நாம என்ன செய்யலாம்? ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் பாயலாம். இந்த தூலத்திலேயே வாழாம, இந்த பாதாள லோகத்திலேயே வாழாம, இந்த பாதாள லோகத்துல இருக்கிற சண்டாள செயல்களையே பெரிதென்று நம்பி வாழ்கிறவர்களுடைய அறிவை அறிவென்று சொல்லக்கூடாது, அழிவு என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெருமானவர்கள் அருளி செய்து போல, இந்த பாதாளத்தை தாண்டி மேலோகத்துக்கு நம்ம போகணும். கண்டம் கடத்தி அப்பாலே சென்றுன்னு நம்மள கண்டத்தை கடத்தி மேலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. அப்போ அந்த அஜபா மந்திரத்தை நாம ஜெபிக்காமே நம்ம காதுல மந்திரம் விழுதே, அத கவனமாய் கேள் மகனேன் கவனமாய் கேட்கும் போது நம்ம எங்க மாறலாம்? ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் பாயலாம். தாக்கிடு அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க, அந்த அஜபா மந்திர சவுக்கை கொடுக்க கொடுக்க உற்பன தேசியும் ஓ நொடி கோரண்டம் ஓன்னு போய்கிட்டே இருக்கலாம். அந்த கண்டம் கடந்து அது எங்க இருந்து வருது? அந்த அஜபா மந்திரம் வள்ளல்கிட்ட இருந்து வருது, பெருமானவர்களுடைய அந்த ஆலவாயில இருந்து வருது. உள்ளபடிக்கு இது வள்ளலிடம் தேர்ந்தோதோதோதோது. அந்த வள்ளல் சொல்லி கொடுப்பாங்க. அந்த சொல்லி கொடுக்கிற அந்த மந்திரத்தை தேர்ந்து நீயும் கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் நீ ஓது. ஒரு தடவை ஓதக்கூடாது. ஓதோதோதோது ஓது 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 ஓதிக்கிட்டே இரு. அதனாலதான் நமக்கு ஓதோதோதோது. அப்ப இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறவங்க யாரு? வள்ளல். அந்த வள்ளல் சொல்லி கொடுப்பாங்க அந்த மந்திரத்தை. அது நீ ஜெபிக்காமே நீ அஜபா நிலையில இருக்கும் போது உன் செவியில விழும். அத வள்ளல்கிட்ட கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் நீ ஓது. ஒரு தடவை ஓதக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓதோ தோதோ தோதோது ஓதிக்கிட்டே இரு. இப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவங்க யாரு? தற்பர தேசிக தனிகையின் வள்ளல் தாலோ தாலேலோ. எந்தன் சத்குருவான தனி கருணாகர தாலோ தாலேலோ. இப்படி எல்லாம் நம்மள ஒரு குழந்தைய தாலாட்டி, ஒரு தாய் தாலாட்டு பாடல் பாடி ஒரு குழந்தைய அமைதிப்படுத்துற மாதிரி இந்த அறச்செயல்ல நிக்கும் போதுதான் நாம அமைதி படுறோம். அது வரைக்கும் இந்த மனசுக்கு அமைதி என்பது கிடையாது. பயம், விசாரம், துக்கம், கவலை இதுலதான் இருக்கும். இந்த மாதிரி பெருமான் அவர்கள் நம்மளை தாளாட்டும் போது, அவங்க அந்த அஜபா மந்திரத்தை கொடுக்கும் போது அது செவியில கேட்க கேட்க ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் பாய்ந்து நம்ம மனம் அமைதி அடைந்து நம்ம இந்த பயம், துக்கம், விசாரம், கவலை இதுல இருந்தெல்லாம் மாற்ற பெறுகிறோம். இப்போ இந்த சாரி இப்படி தொடர்ந்து அவங்க கேட்டு அந்த மந்திரத்தை அவங்க சொல்லும் போது அதை தொடர்ந்து செல்வதற்கு பேர் தான் சாரி. சாரி என்பது தொடர்பவர். ஒரு பிரம்மத்தை தொடர்பவருக்கு பேரு பிரம்மச்சாரி என்று பெயர். பிரம்மத்தை தொடர்பவர் பிரம்மச்சாரி. இப்ப அஜபா மந்திரம்னா என்ன, பிரம்மச்சாரினா என்னன்னு நம்ம பார்த்தோம். இத பத்தி இந்த அஜபா மந்திரத்தை பத்தியும் பிரம்மச்சாரிய பத்தியும் பெருமானவர்கள் நமக்கு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 284 நமக்கு அருளி செய்யறாங்க. அதையும் பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 284 பக்கம் 232. ஜீவனை நீ சந்திக்காததால் அது உன்னை தூக்கி போட்டு மிதித்து யமன் கையில் கொடுத்து விட்டு போக தயாரா இருக்கிறது. உன் ஜீவனை நீ சந்திக்கணும். அதை சந்திக்கலைன்னா அந்த ஜீவன் உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சு யமன் கையில தூக்கி கொடுத்துட்டு போயிடும். நீ அந்த ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் மேல் ஏறி சவாரியாகி
அதன் மேல ஏறி சவாரி செய்யறதுதான் இப்ப நம்ம பார்த்தோமே இன்னைக்கு அந்த மந்திரம் அஜபா மந்திரம் வர வர அதை கேட்கறது கவனமா கேட்கணும்னு சொன்னோமே, அதுக்கு பேரு தான் சவாரி. கவனமா கேட்கறதுக்கு பேரு தான் சவாரி. அது மேல ஏறி சவாரி செய்யறது. அப்போ அந்த ஜீவன் எங்க இருந்து வருது? பெருமானவருடைய அந்த ஆலவாயில இருந்து வர்றது அந்த வாக்கு, அந்த அஜபா மந்திரம். அப்போ அந்த அஜபா மந்திரத்தை யாரு தர்றாங்களோ அவங்கதான் நம்ம ஜீவன். நம்முடைய ஜீவன் தான் தூலம் எடுத்து நம்ம முன்னால வந்து உட்கார்ந்து நமக்கு இந்த மந்திரத்தை எல்லாம் நமக்கு தருது. அப்போ அவங்களை தெரிந்து கொண்டால் நாம நம்ம ஜீவனை தெரிந்து கொண்டதாக அர்த்தமாகுது. அந்த ஜீவன் இவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள இன்னைக்கு பெருமான் அவங்க அருளி செய்தாங்களே, நான் என்னை யாரோன்னு நினைக்கிறியா, நான் உன் நடு வீட்டுல உட்காந்து இப்படி எல்லாம் செய்யாதுன்னு உன் நடு வீட்டுல உட்காந்துட்டு ஒரு பாட்டை திட்டிக்கிட்டே இருப்பானே, அது போல திட்டி சொல்ற ஒரு கிழவ நாட்டை நான் உட்காந்து உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளு. நம்ம ஜீவன் நம்ம நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்குதுன்னு ஏன் சொல்றாங்க பெருமானவங்க? நம்ம நடு வீட்டுல நம்ம ஜீவன் தான் உட்கார்ந்து இருக்கு. அந்த ஜீவன் தான் தூளம் எடுத்து நம்ம முன்னால உட்கார்ந்து உனக்கு புத்தி சொல்ற ஒரு கிழவனா, உன் நடு வீட்டுல இருக்கிற கிழவனா வந்து சொல்றேன் கேளு, கவனமாய் கேள் மகனே அப்படின்னு பெருமானவங்க இன்னைக்கு அருள் செய்ததை நம்ம கேட்டோம். அப்போ அந்த ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் மேல் ஏறி சவாரி ஆகி அவங்க கொடுக்கிற அந்த வாக்கின் மேல் ஏறி சவாரி செய்து மேலவள நாடாகிய கைலாயம் வைகுண்டம் மெகராஜ் என்ற அதிமகோன்னத எல்லைகளுக்கு நீ போய் வருவதற்கான வாகனமாக அது நிற்கிறது. அப்ப அவங்களுடைய அந்த வாக்கு, அந்த திருவாயிலிருந்து வருகிற கனமான வார்த்தைகள், அதுதான் வா கணம், வாய் கணம், அதான் வா கணம். அந்த வாகனத்தின் மேல் ஏறி நாம சவாரி செய்யும் போது அது எங்கெல்லாம் போகலாம், கைலாயம் வைகுண்டம் பிரம்மலோகம் மெகராஜ் எல்லா இடத்துக்கும் அப்படியே ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் ஓன்னு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அதற்கு புறா, கண்ணம், மயில், வாசி என்று வேதங்களில் பலவித நாமங்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு எல்லையில் அதற்கு வேறு வேறு நடை இருக்கிறது. அந்த பிரயாணத்திற்கு அஜபை அல்லது உஜூது என்று பெயர். அப்போ அதுக்குத்தான் அஜபை. நம்ம சொன்னோமே இன்னைக்கு பார்த்தோமே அஜபை. நம்ம ஜெபிக்காமே மந்திரம் நம்ம காதுல வந்து விடுதே, அதுதான் அஜபா மந்திரம். நாம ஜெபிக்கிற மந்திரத்துக்கு பேரு ஜப மந்திரம். நாம ஜெபிக்காம கவனமா கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம செவியில வந்து விழுதே, அதுக்கு பேரு அஜபா மந்திரம், உஜூது. இத்தூலத்தை விட்டு பிரம்மரந்திர நிலைக்கு மேற்சொன்ன வாசியாகிய குதிரையில் ஏறி சவாரியராகி போய்கொண்டிருக்கும் போது அவரை பிரம்மச்சாரி என்று சொல்லுவாங்க என்று வேதம் குறிக்கிறது. அப்போ நாம இப்ப அப்படியே அமைதியா உட்கார்ந்து அந்த அஜபா மந்திரத்தை செவியில வாங்கி கவனமா கேட்டு ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் போய்கிட்டே இருக்கோமே, அந்த வாகனத்துல ஏறி சவாரி செஞ்சு ஜல் 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 ஜல்னு பெருமான் அவங்க ஒளி நடனம் ஜல் ஜல் ஜல்னு கேக்குதா அந்த நடனம். அப்படி நம்ம அந்த குதிரையில ஏறி ஜல் ஜல் ஜல்னு பயணம் செய்வோமே, அந்த பயணம் செய்யற நமக்குத்தான் பேரு பிரம்மச்சாரி. இந்த உலகத்துல பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகாம இருக்கிறவன் பேரு பிரம்மச்சாரின்னு நினைப்பாங்க. அது இல்ல, பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்கிறவன் எவனோ அவனே பிரம்மச்சாரி என்று வேதம் கூறுகிறது. நாம் இதை பழகி சொல்லுகிறோம். இதெல்லாம் சும்மா வந்து சொல்லல, இதெல்லாம் வந்து படிச்சு சொல்லல, பழகிட்டு வந்து பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்றாங்க. நீயும் அதை பழக வேண்டும் என்பதே எம் ஆசை. அவங்க பழகுன அதே பழக்கத்தை நாமளும் பழகணும். ஏன் அதுக்கு ஒவ்வொரு எல்லைக்கும் வேறு வேறு பெயரு, அன்னம், புறாக், மயில் அப்படின்னா ஒவ்வொரு நேரம் பேச்சு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப பெருமானவங்க வந்து ஒவ்வொரு நேரம் நமக்கு சிரிச்சு பேசுவாங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க, நான் திட்டி பேசுறேன். உன் நடு வீட்டுல உட்காந்துட்டு ஒரு கிழவன் திட்டிகிட்டே இருப்பானே, எல்லார் வீட்லயும் ஒரு தாத்தா இருந்தா நம்ம செய்யற அக்கிரமம்லாம் தாத்தாவுக்கு பொறுக்காது. ஏன் இப்படி செய்யற, ஏன் இப்படி செய்யற, அப்படி செய்யன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அது நம்ம நல்லதுக்கு தானே நமக்கு அப்புறமா தான் தெரியும். அது போல திட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு நடை. ஒரு நேரம் சிரிச்சு கதை சொல்லுவாங்க அந்த தாத்தாவே, அது ஒரு நடை. ஒரு நேரம் நமக்கு ஏதாவது அவங்க துக்கத்தை சொல்லி அழுவாங்க, அது ஒரு நடை. இப்படி சிரிப்பும் மகிழ்வும் நவரசமாக பெருமானவர்கள் நமக்கு கொட்டிக்கிட்டே இருக்காங்களே, அது ஒன்னொன்னு ஒரு நடை. அதுக்குதான் அந்த நடைக்கு பேரு. ஒரு நேரம் அண்ணன் நடையா வரும் அவங்களுடைய திருவாக்கு, ஒரு நேரம் மயில் மாதிரி வரும். மயில் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம், அப்படி தலையை ஆட்டிக்கிட்டு அழகாக நடந்து வரும். ஒரு நேரம் அந்த நடை, அந்த வாக்கு மயில் நடையாக வரும். ஒரு நேரம் அன்னம் நடக்கிறது போல நடக்கும். ஒரு பெண்களின் நடை அழக வர்ணிக்கும் போது இலக்கியத்தில எல்லாம் அன்ன நடை அழகுடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்ன நடையாக வரும் பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கு. ஒவ்வொரு நேரம் அது புறா போல வரும், மயில் போல வரும்,
வாசி குதிரை போல ஒரு நேரம் ஜல் 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 ஜல்னு வரும். இப்படியெல்லாம் அந்த நடைக்குத்தான் பேரு. இந்த அன்னம் புறா மயில் வாசி இதெல்லாம் அவங்களுடைய அந்த திருவாக்கினுடைய நடை அழகுக்கு பேர். இந்த நடையில ஏறிதான் நம்ம பயணம் செய்து அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது நாம பிரம்மச்சாரி ஆகிறோம். அப்போ அந்த பிரம்மச்சாரி என்ற எல்லையில் பிரயாணம் செய்ய தயாரா இருக்கும் அந்த நிலையில் செய்யும் வணக்கத்தையே தலையுடன் உடல் கால் கரம் வேறதாய் நிலை வணக்க பெருந்தவம் இது. அப்போ அந்த பயணம் செய்யும் போது இந்த தலை இல்ல, இந்த உடல் இல்ல, இந்த கால் இல்ல, இந்த கரம் இல்ல, இந்த தூலத்துல இருக்கிற கரம் இல்ல, அது வேற தூலத்துல ஏறிதான் அந்த பயணத்தை செய்ய முடியும். அந்த நினைவாகிய அந்த சூக்ம தேகத்துல ஏறிதான் நம்ம பயணம் செய்ய முடியும். அதனால அப்ப பயணம் செய்யும் போது இந்த தூலத்தையே வெறுத்துடணும், அந்த தூலத்துல ஏறிக்கிடணும். அதனாலதான் இந்த உலக மக்கள் இந்த தூலத்துல செய்யறதையே தர்மம் நினைச்சுக்கிட்டு இருக்கானே. இந்த தூலத்தை விட்டுட்டு அந்த தூலத்துல ஏறி நம்ம செய்யறோமே, அதுக்கு பேருதான் அறம், அதுக்கு பேருதான் தர்மம் அப்படின்னு பெருமான் அவர்கள் நமக்கு இந்த பாடல் மூலமாகவும் நமக்கு பிரம்மச்சாரினா என்ன, அஜபா மந்திரம்னா என்ன அப்படின்னு நமக்கு அருளி செய்றாங்க. அப்போ இந்த ஜீவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ இந்த ஜீவனை நாம எல்லாம் தரிசிச்சோமா? நம்ம தினமும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கோமே. அந்த ஜீவன் தான் உன் நடுவீட்டு பாட்டனா நான் தான் இருக்கேன்னு பெருமான் அவங்க சொன்னாங்களே, அதை நமக்கு தெளிவா அருளமுதம் திருவாக்கியம் 210 நாம் உன் ஜீவனாய் இருக்கிறோம், நான் தான் உன் ஜீவனாய் இருக்கிறேன். தெரிஞ்சுக்கோ, உன் ஜீவன்னா என்னைய பாத்தீங்கன்னா நீ உன் ஜீவனை பார்த்த, உன் உயிரை தரிசிச்ச. என்றும் புகை நுழையாத எல்லையெல்லாம் போய் புகுந்து பார்த்து வந்து சொல்லுகிறோம், நான் தான் உன் ஜீவன், நான் தான் உன் நடுவீட்டு பாட்டன். அப்புறம் திருவாக்கியம் அருளமுதம் திருவாக்கியம் 330 அவர்கள் தான் உன் ஜீவன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. உன் மனம் போன போக்கில் நீ சென்றால் மேற்கொண்டு அந்த யோசனை உனக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது என்றால், அதனால் உன் ஆத்மாவுக்கு என்ன வரும் தெரியுமா? நம்ம மனம் போன போக்குல அறம் செய்யறதுன்னா காசு அள்ளி கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யறோமே, அதனால ஆத்மாவுக்கு ஏதாவது நன்மையா அப்படின்னா இல்ல. இந்த தூலத்துக்கு கூட நன்மை இல்லை. தூலத்துக்கு நீ சேர்த்து வச்சிருக்க காசு எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். நீ செய்யற தர்மத்தினால தீங்குதான் வரும். இப்படி உன் மனம் போனபடியே ஓடாமல் அந்த ஆத்மாவிற்கு குறி நமது ஆசான் ஒருவரே என்ற ஒரே யதார்த்தப்படியாக இருந்தால், ஆசான் அவர்கள் எண்ணம் ஓடுகின்ற பாதையிலேயே உன் மனமும் ஓட ஆரம்பிக்கும். உன் ஆசிரியர் அவர்கள் உன் நினைவுக்கு நினைவாகவும், உன் செவிக்கு செவியாகவும், உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறு அரூப வடிவத்தில் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது. நமக்குள்ளதான் அரூப வடிவத்துல இறைவன் இருக்கிறாங்க. அத ரூபம் எடுத்து நம்ம முன்னால உட்கார்ந்து சொல்லாம நமக்கு தெரியாது. கடவுள் நம்மளே மேல ஆகாயத்தை பார்ப்போம், கல்லையும் மரத்தையும் மட்டையையும் பார்ப்போம், உள்ள பார்க்க தெரியாது. அப்போ அதுக்கு தூலம் எடுத்து நின்று சொல்லும் போதுதான் உனக்கு தெரியும். அவர்கள் உன் நினைவென்னும் அந்த ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் நீ பார்க்கிறாய், கேட்கிறாய், பேசுகிறாய். நினைவுல பெருமானவர்களை அமர்த்தினா பிறகுதான் நம்ம பாக்குறதுக்கு பேர் பாக்குறது. அதுக்கு முந்தி பாக்குறதுக்கு பேர் பாக்குறது இல்ல, பேசுகிறதுக்கு பேர் பேசுறது இல்ல. அதெல்லாம் வெட்டி பேச்சு, வெட்டி பார்வை, வெட்டி செயல். அவங்கள பார்த்த பிறகு பாக்குறோமே பார்வை, அதுக்கு பேர் தான் பார்வை, தரிசனை. அதுக்கு பேர் தான் கேட்டல், அதுக்கு பேர் தான் நினைத்தல். உன்னுடைய சகல கருவிகளும் அதுக்கு பிறகுதான் ஓடி ஆடுகிறது. அவர்கள் அதில் இருந்து மாறிவிட்டால் உன் ஜீவன் இல்லை. நம்ம ஜீவன்ல பெருமானவர்களை அமர்த்தி இருக்கிற வரைக்கும் தான் அது ஜீவன். அவங்கள அப்படி நகர்த்திட்டா அதுக்கு பேர் ஜீவன் இல்லை. நீ கூட சொன்னாங்களே, ஏன் செத்தா பிறகு கூட அத்தனை வருஷம் கூடயே வாழ்ந்த மனைவி ஏன் பயப்படுறா? ஒரு பாம்பு, புலி இதெல்லாம் இருக்கும்போது காலமெல்லாம் பகையாத்தானே இருந்துச்சு. அப்படி பகையா இருந்த பாம்பு, புலி எல்லாம் செத்தா பயப்பட மாட்டோமே, கிட்ட போய் சின்ன பிள்ளைய கூட அதை பிடிச்சி விளையாடுனே. ஆனா நீ காலமெல்லாம் நேசமா இருந்தியே, நீ செத்தா பிறகு உன் பொண்டாட்டியே பயப்படுறாளே, ஏன்? பேயா போயிட்ட. பேயா போனா எல்லாரும் பார்த்து பயப்படத்தான் செய்வாங்க. அப்போ அவர்கள் அதிலிருந்து மாறிவிட்டால் உன் ஜீவன் இல்லை, பேச்சில்லை, நினைவில்லை, பார்வை இல்லை, கேள்வி இல்லை. ஆகவே அவர்கள்தான் உன் ஜீவன் என்று தெரிகிறது அல்லவா? அப்போ நம்ம ஜீவனாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். உன் ஜீவனே அவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது, பேசுவது எப்படி முடியும்? முடியாது.
அப்போ நம்முடைய ஜீவனாக அவங்க இருக்கும்போது நாம என்றது பேசுறது எல்லாம் நமக்குள்ளதானே அமர்ந்திருக்காங்க. நம்ம என்ன பேசுறோம் எல்லாத்தையுமே அங்க ஒரு கம்ப்யூட்டர்ல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. அப்போ அப்படிப்பட்ட நமக்குள்ள தூலத்துக்குள்ள ஆவியாக ரூபமாக இருக்கிற அந்த ஜீவன் அவர்களும் ஒரு தேகம் எடுத்து வந்திருப்பதால் அந்த உள்ள ஆவியாக ரூபமாக இருந்த அந்த ஜீவன் தான் தேகம் எடுத்து முன்னால வந்து உட்கார்ந்துருக்கு. நம்ம கூட பார்த்தோம், நம்ம எல்லாருமே பிறக்கும் போது நரனாத்தான் பிறகுறோம். அந்த ஜீவனே தூலம் எடுத்து வரும்போது அது அங்கேயே தான் பற்றி இருந்த பற்றனைத்தையும் சிக்கரித்து கொண்டு விலக்கி அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்று அவங்க மட்டும்தான் பிறக்கும் போதே மனுவாக பிறகுறாங்கன்ற ரகசியத்தெல்லாம் எது பார்த்தோமே. அப்படி பிறந்து நம்ம முன்னால வந்து உட்கார்ந்து அப்போ உட்காரும் போது நம்ம அவங்களை அந்நியராக பார்க்கலாமா? எனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஜீவன் அல்லவா அது உட்கார்ந்துருக்க, அது நான் தானே, நான் வேற அவங்க வேற அல்லையே. நீ வேறு நாம் வேறு அல்ல, நீயே தான் நாம், நாமே தான் நீ அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ அவர்களை அந்நியராக பார்க்கலாமா? அவர்களை அந்நியராக கொள்வதே உனக்கு சர்வீஸ் ஆகிவிட்டது. அதுக்குத்தான் பெருமான் அவங்க இன்னைக்கு திட்டினாங்க. என்னை அந்நியரா பாக்கலையா? உன்னை திட்டி கேட்கிறேன், நானு உரிமையோட திட்டி கேட்கிறேன். இதையெல்லாம் நினைத்து வெகு உஜாரோடு இந்த வழியில் நடக்கிறவனே ஈடேறுவான். அப்போ பெருமான் அவர்கள் அந்த பிசாசா போறானே, இந்த பிசாசாக போகாம விளக்குகின்ற ஒரு மருந்தாக இருக்கிறது அவர்களுடைய அந்த திருவாக்கு. அந்த திருவாக்காகிய வாகனத்தை பிடித்து அதன் மேல் ஏறி சவாரி செய்யும் போதுதான் நாம வந்து பிரம்மச்சாரியாக ஆகிறோம். அப்படி ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் பாயிரும். அப்போ இந்த மனம் போனபடி போனா அது ஆத்மாவுக்கு தீங்காகத்தான் போகும். அப்போ அவர்கள் தருகிற அந்த நம்முடைய ஜீவனே தூலம் எடுத்து வந்து அவர்கள் தருகிற அந்த மருந்து தான் நம்மளை உத்தியோகத்தில் பூத்துகின்ற செயலாக இருக்கிறது. ஓர் நொடிக்கு ஒரு அண்டம் பாய செய்கின்ற செயலாக இருக்கிறது. அகமுகத்தில் நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏற செய்கின்ற செயலாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை பரமானந்தத்தில் ஏற்றுகின்ற செயலாக இருக்கிறது. என்ன அந்த பரமானந்தம் அப்படின்னா அந்த சிவனோடே லகித்திருக்கிற அந்த பரமானந்தத்தில் நம்மை ஏற்றுகிற செயலாக இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோமே சிவநிலை அப்படின்னு கூட பார்த்தோமே ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு திருவாக்கியம். எது சிவநிலையாக இருக்கிறது? துன்ப சங்காரமே இன்பம். அப்போ அந்த துன்பத்தை சங்காரம் செய்து நம்மளை வந்து அந்த இன்பம் என்பது என்ன? துன்ப சங்காரமே இன்பம். எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் அந்த யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம். யமனுடைய அதிகாரம் இந்த தூரத்திலே இருந்தா இந்த தூரத்துக்கு தான் யமனுக்கு அதிகாரம் இருக்கும். இந்த தூரத்தை கடந்து நம்ம அந்த தூரத்தில் ஏறிக்கொண்டால் யமனுக்கு அங்கு வேலை இல்லை. நாம சிவனோட கலந்து விடுவோம். அப்போ நாம சிவனோட வந்து எப்படி பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு கருடனை பார்த்து, கருடா சௌக்கியமா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? சிவனோட கழுத்துல இருக்கேன், இப்ப நீ என்னை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுமா அந்த பாம்பு. அந்த சிவனோட கழுத்தை விட்டு கொஞ்சம் இறங்கிப்பாரு, ஒரு கொத்து கொத்திட்டு நான் போயிடுவேன்னு சொல்லுமா அந்த பருந்து. அது போல நாம அந்த சிவனோட கழுத்துல இருக்கிற பாம்பாக அந்த சிவநிலையை அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க கொடுக்குற அந்த வாகனத்தில் ஏறி ஒரு நொடிக்கு ஒரு அண்டம் பாய்ந்து அவர்களோடு நாம அந்த சிவநிலையில ஐக்கியமாகி, அதுதான் நமக்கு இந்த திருவாக்கியத்துல கொடுக்குறாங்க. அது சிவனோடே சுவித்திருக்கும் பரமானந்தத்தில் அவங்களோடே சுவித்திருக்கும் போது அதுதான் பரமானந்தம். அந்த பரமானந்தத்தில் உன்னை ஏற்றுமே அதுதான் நிஜமான அறம். அப்போ எது அறம்? இந்த உலக மக்கள் எதை அறமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? நம்மளை சிவநிலைக்கு ஏற்றுகிற செயலே அறமாக இருக்கிறது. ஜீவனை அறிந்து, ஆசான்தான் நமது ஜீவன் என்பதை அறிந்து அவர்களுடைய அந்த வாக்கின் மேல் ஏறி சவாரி செய்து அந்த அஜபா மந்திரத்தை கேட்டு 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 அந்த அஜபா மந்திர சவுக்கை கொடுக்க 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 நாம வந்து ஓர் நொடிக்கு ஓர் அண்டம் பாய்ந்து சென்று அந்த சிவனோடே சேர்ந்து சுவித்திருப்போமே, அதுதான் அறம் என்று பெருமான் அவர்கள் இந்த அறம்னா என்ன என்பது பற்றி இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. அதனால நாம இவ்வளவு நாளும் அறம்னா என்ன நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பெருமான் அவர்கள் நமக்கு அறம்னா என்ன அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல அருளி செய்து அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்களை அப்படின்னு நமக்கு மானியத்துல கூட பெருமான் அவர்கள் எடுத்து அருளி செய்வாங்க. இதுதான் அறச்செயல். இந்த உலக மக்கள் வந்து
அந்த அறச்செயலின் மானியத்துல நமக்கு முதுமொழி உதய பருவம் பக்கம் 38 கொடுக்குறாங்க. அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்கள் அனைவரையும், இந்த அறச்செயலை செய்யாம இந்த காசை அள்ளி கொடுக்கறது தான் தர்மம்னு நினைச்சு மரச்செயல் புரிந்துகிட்டு இருக்காங்களே, அந்த துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய், எல்லாரும் நற்கதி பயன் அடையணும். இன்னைக்கு கூட சொன்னாங்களே, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட, எல்லோருமே இந்த அறச்செயலை செய்யணும்னே எண்ணி அதற்காக இறைவனுடைய பழமை பேரருளினால் இப்போது ஒரு தீர்க்கதரிசி ஆனவர்கள் நமது மத்தியில் அவதாரம் செய்வதற்குரிய இது ஒரு நிர்ணயமான வசந்த காலம் என்பதற்கு சந்தேகம் இல்லை என்று சொன்னபடி பெருமான் அவர்கள் அந்த நம்ம நடுவீட்டில் குடியிருந்த அந்த ஜீவன் நம்ம எல்லாம் அறச்செயலின் கண் ஏற்றுவதற்காக தூரப்படுத்து நம் முன் அமர்ந்து நமக்கெல்லாம் அந்த அறச்செயலை அந்த அறச்செயலை நாம் செய்வதற்கு நாளும் அந்த அஜபா மந்திர சவுக்கை கொடுத்து கொண்டே இருக்கும் பெருமான் அவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்மபிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் என்னுடைய ஜீவ சகோதர அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். இன்னைக்கு அறம் பத்தி அக்கா ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி அறம் பத்தி பேசியிருக்கோம். அது இன்னும் விரிவா அது எப்படி அறம்னா நம்ம என்னது அப்படின்னு மேலோட்டம் அப்ப பார்த்ததை இன்னும் கொஞ்சம் விரிவா அது அகமுகத்துலதான் இருக்கு. அந்த அறம் நம்ம சூழத்துல செய்யறதுலாம் அறம் அல்ல அப்படின்னு இந்த வாக்கியத்துல கூட சொல்லி வராங்க. அறம் என்றால் தர்மம் என்று சொல்லுவார்கள். தர்மம் என்றால் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது கொடுப்பது அல்லது உதவி செய்து என்றுதானே எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற அறம். வேதம் விதிக்கும் தர்மம் அது அல்ல. மனுத்தலையை எவன் கையில் சிக்க விடாது அதை காக்கும் ரட்சிக்க செயலே தர்மம். ஆகவே தவறாதவர்கள் ஒரு குரு கொண்டல் அவர்களால் தான் தர்மம் செய்ய முடியும். தர்மம் தலைகாக்கும் என்ற ஸ்லோகம் நம் தமிழ் மக்களுக்கு புழங்கி கொண்டு இருக்கிறது. அது ஒரு வான்மதி குரல்ல அழித்தலையை அழியா தலையாக, பவத்தலையை தவத்தலையாக, விதித்தலையை மதித்தலையாக, உள்தலையை வைரத்தலையாக ஆக்குவதுதான் தர்மம். அவங்களாலதான் தெய்வத்தினால் மட்டும்தான் தர்மம் செய்ய முடியும். அது அகமுகத்துல இருக்குது. அந்த அகமுகம் அதுக்கு குருபர் ஒரு ஜீவனை அவங்களே நம்ம ஜீவனா இருக்கும்போது அந்த ஜீவனை தான் அவங்களால தான் நமக்கு அறத்தை செய்ய முடியும். ஏன்னா நம்ம அறம் நம்ம ஆன்மாவுக்கு செய்யவும் தான் அறமா இருக்கு. ஆன்மாவுக்கு பயன்பெறுவதா இருக்க வேணும். அது ஏதாவது பிள்ளை தமிழை நீங்க சொல்லி வந்தீங்க. கற்பகமா மேலூர்பனசாரி கருணடை வேகமிழ கண்டு கொழுதற்கு விந்திர உரைப்போம் கவனமாய் கேள் மகனே. தற்பரமாக உன் கால் கொடுமாறி மாறி அனைத்தனத்தே தாக்கிட மஜபா மந்திர சௌக்கை தான் கொடுக்க கொடுக்க ஒரு கணவே செய்யும் ஓரடி கோரண்டம் ஓஹோ உள்ளபடி இது வந்திடம் தேர்ந்த தோதோ தோதோது தற்பர தேசிகன் தனிய என் வல்லன் தாலோ தாவேலோ என்ன சகுருவான தனி கருணாகடல் தாலோ தானேலோ. அப்ப கற்பக மாற்றி அடிச்சுட்டு இது வாகனம். அது நேருதான் அது ஏறிதான் நமக்கு அந்த தெய்வத்தை நம்ம கெட்டியா பற்றினோம்னா அவங்க அந்த வாகனத்தை நமக்காக தராங்க. அதுதான் தரிசனை. அவங்க அதுதான் தரிசனையாக நம்மளுக்கு வராங்க. அது அஜபா மந்திரமா இருக்குது. ஜபித்தேன்னா நம்ம தெய்வத்தை பத்தி ஜபிக்கிறது, மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறது ஜபித்தல். தெய்வம் சொல்ற ஆழமா அவங்களுடைய திரு வாயிலேன் மொழியிலேன் வசிக்கும் அந்த மந்திரங்கள் எல்லாம் தான் அஜபா. அதை நம்ம செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். அது கேட்க கேட்க நொடிக்கு நொடி அது அந்த அன்னமெல்லாம் பாய்ந்து அஜபா மந்திரத்து வழியா நம்ம ஆழவாயின் வழியா நம்ம ஓதிக்கொண்டே இருந்தா அது நம்ம மனசை அமைதிப்படுத்தும். அதுதான் அப்போ அந்த அஜபா மந்திரத்தை சவாரி ஆகும் போதுதான் அவருக்கு பேர் பிரம்மச்சாரி. பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது. அதுக்கு 4 நடை இருக்குதுன்றாங்க. அன்னம் புடா வாசி. ஒவ்வொரு தெய்வம் கோபமா சொல்லும் போதும்
நம்மள அன்பு காட்டி சொல்லும் போதும் சிரிச்சு சொல்லும் போதும் அது எதுக்கு அதுக்குதான் நட அவங்க சொல்ற அந்த வாக்கியங்கள் தான் ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொரு நிறையாதான் அதை சொல்லி வராங்க. அதுதான் அறமா இருக்குது. அவங்க நமக்கு செய்யறதுதான் அறம். அது ஏன்னா அவங்களை சந்திக்காத நம்ம செய்த பூஜை வணக்கம் தொழில் இது கரையால் கலந்தோடு பிரவாகமா அந்த நதி ஒரு சந்திப்புடைய கருத்துக்கு போகலாம். இறைவனை சந்திக்காத வணக்கம் தான் வணக்கமே அல்ல. அதுதான் ஜீவனை அது நம்ம தூக்கி போட்டு மதிச்சு ஏமாந்துட்டா காட்டி கொடுத்துடும். உங்க ஜீவனை சந்திச்சு வணங்குமாதான் அதுவே நம்மளுக்கு அதுபா நிறைய அது நம்மள வாரி தூக்கி முத்தி வீட்டுல கொண்டு போய் சேர்க்கும். அது அவன் இந்த வாக்கியத்தை சொன்னீங்க, உன் மனம் போன போட்டு சென்றால் மேற்கொண்டு அதன் யோசனை உனக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்கிறது என்றால் அதனால உன் ஆத்மாவுக்கு என்ன வரும்? தீங்குதான் வரும். அப்படி மனம் போன போக்கில் போகாமல் நம்ம ஆத்மாவுக்கு துணை, நம்ம ஆத்மாவுக்கு தான் நம்ம அறம் செய்யணும். அதுதான் அவங்க மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியில் ஏற்றி நம்மளை நிலப்பிட்டு செய்யும். மனசுல ஒரு தெளிவை கொண்டு கொடுக்கும். அதுதான் அறம். அவர்களுடைய ஆசான் என்ன ஓடுகிற பாதையிலேயே உன் மனம் ஓட ஆரம்பிக்கும். உன் ஆசிரியர்கள் உன்னிற்கு நினைவாகவும் உன் செவிக்கு செவியாகவும் உன் பார்வைக்கு பார்வையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த அனுபவங்களுக்கு உன்னிற்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லாமல் உனக்கு தெரியாது. அவர்கள் உன் நினைவின் ஆசனத்தில் அமர்ந்த பிறகுதான் பார்க்கிறாய், கேட்கிறாய், பேசுகிறாய், நினைக்கிறாய். உங்களுடைய சகல கதைகளும் ஓடி ஆடுகிறது. அவர்கள் அதிலிருந்து மாறிவிட்டால் ஜீவன் இல்லை, பேச்சு இல்லை, நினைவில்லை, பார்வை இல்லை, கேள்வி இல்லை. ஆகவே அவர்கள்தான் ஜீவன் என்று பேசுகிறதா? அந்த ஜீவன் அவங்களாவே நம்ம ஜீவனா நினைச்சு அந்த திரு வாக்கியங்கள் அந்த திரு ஆழ்வாய்னு வருஷத்துக்கு அமிர்தாடி தான் நம்மளுடைய ஜீவனை நினைச்சுக்கும் போதுதான், நினைச்சு அது புரியா ஓடும் போதுதான், அது ஓடிக்கொண்டே இருக்கும் போதுதான் நம்மளுக்கு மனசுல ஒரு தெளிவு கிடைக்கிறது. அப்ப பரமானந்தத்தில் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். பயம் கோழைத்தனவுகளை நீக்கி ஆண்மையும் வறுமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிரூபிக்க செய்வதுவே அறம். அந்த தெளிவு குருபதானிக்கு தவிர வேறு கதியே இல்லை என்று ஆசான கதியின மாண்டார். அந்த இதுல நம்ம மனசை மாற்றி அதுக்கு மட்டும் இதனை அழைத்தே விட்டு அருமறையில் ஆசான் பின்னே அந்த மனசை வெறுத்து ஆசானை வைக்காமல் அது கூடவே போகும்போது அவங்க அந்த அறம் நம்மளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலமா நம்ம முக்தி வீதை அடைய முடியும் என்று கூறி முக்தி பெருக மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். அக்கா எப்படியும் 205 தான் சொல்லியிருப்பாங்க. நானு ஏதோ வேலை செஞ்சுட்டு பார்த்தா 11 மணி ஆயிடுச்சு. அது 205வது வாக்கியம் தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆடியே துணை பிரம்மபிரகாச மைவழி சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்கள் படிந்து இந்த கற்பக தருவை திறம்பட நினைத்துக் கொண்டிருக்கும் அக்கா அவர்களுக்கும் கற்பக தருவை தியானுக்கும் நம்ம ஜீவ சகோதர சகோதரிக்கு யாருக்கும் என்னோட அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் பற்றி அக்கா வாக்கியம் சொல்லிட்டு இருந்தாங்க. அறம்னா பணத்தை அள்ளி கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைவுல இருக்கோம் தெய்வம் சொல்றாங்க. அப்படி அள்ளி கொடுத்தா பணம் எதுவுமே குறைஞ்சிட்டே போயிருமே, அப்ப இது அறமா அப்படின்னு வாக்கியத்துல கேக்குறாங்க. 205 வாக்கியத்துல குறைஞ்சு போவது அறம் இல்ல. இவ்வுலக வாழ்க்கையை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாளைக்கு நாளையே வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அதுவே பிரம்மானந்தம். அது மேலும் மேலும் பெருகிக்கொண்டே இருக்க பெற்றது. அறம்ங்கிறது பெருகிறது, குறையிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறான். இது கழிந்தேறும் உடல். இது பெருமை என்ன மெத்தையை தேடுகிறது. பெருமையை தேடி ஓடுவதால் பயம் வியாகுலம் அதை ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லப கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி தளத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். உலகாரம் செய்வதனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோட சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்வதுவே அறம். அறம்ங்கிறது ஒரு பெரிய சாப்டர் திருவள்ளுவர் பெருமான் அவர்கள் அவர் ஒரு
இன்பம்னு. தெய்வம் அவர்கள் வந்து அந்த முதல் குரலுக்கு வந்து அந்த விளக்கம் சொல்லும் போது அதே ஒரு 2வது பக்கம் அந்த குரலுக்கு வந்து சொல்லுவாங்களா, அணுவை தொலைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். 7 கடலை அப்புறம் 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு அவை பாட்டியார் வந்து அந்த குரலுக்கே வந்து அவ்வளவு இதா சொல்லியிருக்காங்க. நம்ம மெய்வழி வேதாந்தங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா எப்படி அவை பாட்டியார் வந்து சொல்லுவாங்கன்னு தெரியல. அக்கா வந்து அந்த நம்ம திருவாக்கியா ஆகிய இதுல ஏறி நம்ம பிரயாணம் செஞ்சா ஒரு நடிக்கு அந்தையும் வந்து வாசிங்கிற வெண்புதிரை மேல ஏறி ஒரு நடிக்கு ஓரண்டம் போறாங்க. அப்ப அவங்க கூட நம்ம வந்து பிரயாணம் பண்ணா நம்ம வந்து அந்த பிரம்மானந்தத்துக்கு நம்மளை வந்து ஏற்றுறாங்க. பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு தான் நம்ம. அப்ப அந்த கருடன் வந்து நம்மளை பார்த்து பயந்து போயிடும். ஏன்னா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பா நம்ம வந்து இருக்கணும். அந்த சிவநிலைக்கு ஏற்றுவது நம்மளை வந்து அறம் பொருள் இன்பம் அதற்கு அதிபதிய அறம் பெரும் அனந்தருக்கு ஆண்டவர் ஐயா அப்படின்னு தேடு உலகத்துல வந்து சொல்றாங்க. அறம் பொருள் இன்பம்ங்கிறது என்ன இதுன்னா கடைசியில வீடு பேர் தான் சேர்க்குது. அந்த மானியத்துல அந்த இதையும் சொன்னாங்க, அந்த அரசியலின் தன்னை இல்லாத மாதிரி செயல் புரிந்து நிற்கும் துஷ்டத்தனம். அந்த காலத்துல எல்லாம் வந்து கிரேதாயகம் எல்லாம் வந்து இறைவனை வந்து நம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் போல போல எல்லாம் நாஸ்திகம். அப்ப கலிகாலத்துல வந்து இறைவனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த உலகம் வந்து வந்துருச்சு. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் வந்து அப்ப அப்படிப்பட்டவங்களும் இது பண்றது எளிது அப்படின்னு சொல்லி நம் தெய்வம் அவர்கள் வந்து அந்த பெரியார் அவர்கள் இதை சொல்லி நட்டகல்லே தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுத்தி வந்து மனமனத்து சொல்லும் அந்த ஏதடா நட்டகல்லும் பேசுவோம்னு பெரியார் வந்து சொல்றாரு. தெய்வம் வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குது, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு அடுத்த இதை எடுத்து அந்த நாஸ்திகத்துல இருக்கிற மனுஷங்களையும் வந்து இந்த மெய்வழிக்கு ஆக்குறாங்க. அப்ப அவங்களுடைய இது என்ன இருக்கும்? அப்பா வந்து அருளமுதமாக்கி 184ல ஒரு இது சொன்னாங்க. உன் ஆசிரியர் அவர்கள் உன் நினைவிற்கு நினைவாகவும் உன் செவிக்கு செவியாகவும் உன் பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள். அருவ வடிவத்துல நமக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம நினைவுங்கிற ஆசனத்துல அமர்ந்தாதான் நம்ம பார்க்க முடியும், நம்ம கேட்க முடியும், எல்லாத்தையும் நினைக்க முடியும். ஏன் வந்து நம்மளை வந்து பஞ்சனை ஏற்றி காலையில எந்திரிச்சோன்னா படிக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா ஃபுல்லா நம்ம தூங்கும் போது ஃபுல்லா மறந்துடுறோம். காலையில எந்திரிச்சோன்னு அவங்கள வந்து நம்ம பஞ்சனை ஏற்றி பாடி அவங்கள வந்து நம்ம ஆசனத்துல வந்து அமர செய்யறோம். உன்னுடைய சகல கருவிகளும் ஓடி ஆடுகிறது. அவங்க இருந்தாதான் எல்லாம் ஓடுது. அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அவர்கள் அதிலிருந்து விலகி விட்டால் உன் ஜீவன் இல்லை, பேச்சு இல்லை, நினைவில்லை, பார்வை இல்லை, கேள்வி இல்லை. அவர்கள் தான் உன் ஜீவன். அவர்களுக்கு தெரியாமல் நீ எண்ணுவது பேசுவது என்பது முடியாது. இது ஒரு அனந்தர் ஒரு இதுலயே வந்து அவங்க வந்து நம்மளை வந்து அங்கத்தினரா வந்து அந்த கன்னடந்தன் எழில் உதவார் அங்கத்தினர் போல வழி எழுப்பா வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து பஞ்சனை ஏற்றி முடிஞ்சவொன்னு அந்த இதை வந்து தினம் வந்து படிக்கணும்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு அவங்க வந்து தெய்வத்தோடைய அங்க அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காதவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு தெய்வமே சொல்லியிருக்காங்க. ஒரு 2 அனந்தர் வந்து காட்டுக்கு போகும்போது ஒரு அனந்தருக்கு வந்து முள்ளு குத்திச்சு. அப்ப வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தாராம் அந்த அனந்தர். உடனே எதுக்கு இந்த முள்ளு குத்த போய் இவ்வளவு இதா அழுக, நான் எனக்காக அழுகல, தெய்வத்துக்கு வலிக்குமேன்னு சொல்லி நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம். இந்த நிகழ்ச்சி வந்து இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அப்ப ஆலயத்துக்கு வந்து 2 அனந்தரும் போகும்போது தெய்வம் வந்து கேக்குறாங்களா, நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தெய்வம் கேட்டாங்களா. உனக்கு முள்ளு குத்துனா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியமா போயிருக்கான். இப்பதான் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு வர்றாங்க. அந்த நிகழ்ச்சிய தெய்வம் வந்து ஆலயத்துல இருக்காங்க, அவங்க பக்கத்துல இல்ல. ஆனா அவங்க வந்து நமக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கிறது எப்படி ஒரு சான்று பாருங்க. உனக்கு முள்ளு குத்துனா எனக்கு வலிக்கும்னு அந்த அண்ணா சொன்னதை தெய்வம் சொல்றாங்க எடுத்து. அவங்க வந்து ஏன் வந்து அங்கத்தினர் போல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்து தப்பு செய்யற ஒரு அனந்தர் வந்து தப்பு செஞ்சிருந்தாலும் அவனை வந்து நீ வந்து இது பண்ணா அவனோட தாப்பலன் வந்து அவங்களுக்கு போயிடும் ஒரு வாக்கியத்துல எடுத்து தெய்வம் சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. இதே மாதிரி அவங்க நம்மளை திட்டும் போது சகோதர வாஞ்சியோடு நம்ம நடந்தா அவங்க சிந்திர தகப்பல நமக்கு சேரும். அது ஏதோ ஒரு வாக்கியத்துல இருக்குது. அவங்களுடைய அந்த அறம் செய்தல்ங்கிறது அந்த பரிசுத்த நிலைக்கு நம்மளை ஏத்துறாங்க. அறம் எமக்கிட்ட இருந்து காப்பாத்தி நம்மளை அந்த பரிசுத்தமான அந்த நிலைக்கு ஏத்துறாங்க. அந்த நிலை யாராவது இது வரைக்கும் செய்ய முடியுமா? மனுத்தலையை எமன் கையில் சிக்க விடாத அந்த ரட்சிக்கும் செயல் அழித்தலையை தர்மத்தலையாக ஆக்குது. கொழுத்தலையன இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு ரட்சிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த எல்லையில மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ விஞ்ஞானிகள்லாம் வந்தாங்க. நம்ம உடலுக்கு ஒரு ஆவியை தட்ட செஞ்சாதான் அவங்க அந்த விஞ்ஞானத்தை அவங்களால வாரி கொடுங்க முடியாது. இந்த மாதிரி வாரி யாரும் வழங்கல. அந்த ஜீவ பிரயாணங்கிறது லேசான காரியம் கிடையாது. சொர்க்கலோகத்துக்கு ஒரு இடத்துல அருளுங்கிற வாக்கியம் 417 சொல்றாங்க. சொர்க்கலோகத்துக்கு போக இருக்க ஒருவனுக்கு இறுதி நேரத்துல நரகம் காட்டப்பெறலாம். அப்ப அந்த பயந்து அந்த நிமிஷமே பிரானவர்களை சிந்தனை அப்ப மூலகத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவான். நரகத்தை பார்த்தோம்னா என்ன ஆகும் நம்ம எண்ணம்? உடனே எதையுமே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மூலகத்துக்கு சொல்லுவோம். அப்பதான் அந்த பயம் இருக்கும் போதுதான் அந்த ஆத்மா அந்த இதுல சொர்க்கத்துக்கு ஆளாகிறான். அந்த எண்ணிய மாத்திரத்துல அந்த நிமிஷமே பிரானவர்களை சிந்தையில் எண்ணிய மாத்திரத்தில் சொர்க்கத்திற்கு ஆளாகிறான். அப்படி மாறும்போது அருகில் இருப்பவர்களுக்கு என் மக்களுக்கு நன்கு தெரியும். அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். என் மாமியாரெல்லாம் அடக்கமாகும் போது அவங்களுக்கு பிடிச்ச தீர்க்க தரிசனம் நான் காதுல சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்பயுமே சொல்லுவாங்க. அந்த குமாரராகி இளம்பாளர் எல்லோரும் பெரியவரும் வசீகரமானவர். அவர்கள் முகத்தில் விழித்தவர்களுக்கு தரித்திரிய கவலையை மாற்றி செல்வம் மகிழ்ச்சியும் பெருகும் திருமுகத்தினர்னா அது எப்பயும் தெய்வம் அவர்கள் உபதேசம் தரும்போது இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கு எல்லாம் ஒரு இது தீர்க்க தரிசனம் படிக்க சொல்லுவாங்க. எங்க மாமனாருக்கு ஆதிசாண்டர் இவங்களுக்கு சிக்கன் மாதத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை எப்பயுமே சொல்லுவாங்க. தெரியுமா எங்க மாமியாருக்கு கொடுத்ததுன்னு அவங்க அந்த இது தெரியுது நமக்கே அது மாதிரி மோட்சத்தை காட்டணும்னு அப்ப நரகத்துக்கு போறவங்களுக்கு என்னன்னா அந்த நரக சொந்தத்தை காட்டிட்டு மோட்சத்தை காட்டிட்டு உடனே நரகத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. நரகம் போற இருக்கிறவனுக்கு ஒரு நிமிஷம் மோட்சத்தை காட்டியிருக்கீங்க உடனே நரகத்துக்கு அலங்களாக தள்ளப்படுவான் அப்படின்னு சொல்றான். அந்த சாவுடைய நேரம் எப்படி இருக்கும்? அந்த ஜீவன் இந்த அருளமுத வாக்கி 165 சொல்றாங்க. ஒரு உயிர் ஒரு உதருமா எந்த எல்லையில் போய் ஒட்டுவாயோ இப்போதிருந்தே உன் தேவாதி அந்த அணுக்களில் மெய் ஒட்டி இருந்தார் ஒழிய அந்த நேரத்தில் திடீரென்று உன் நினைவில் இந்த மெய் ஒட்டாது. அந்த நேரம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. அந்த சாவுடைய நேரம் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது, பின்னே பார்த்துக் கொள்வோம் என்று எண்ணம் வருகிறது. அதுதான் உன்னை பிடித்து இருக்கும் பிசாசு. நம்ம எல்லாம் மெய்வெழ சேர்ந்திருக்கிறோம், நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்லாம் நினைக்க கூடாது. அந்த பிசாசு எண்ணத்தை அந்த யோசனையை அடித்து தள்ளு அப்படின்னு சொல்றாங்க அருளமரத்துல. நம்ம ஜீவனை அந்த பரமாத்மாவோட அந்த அந்த யமன் நிலையில விலக்கி அந்த பரமாத்மாவோட கலந்து அந்த மோட்ச சாமர்யத்தை நமக்கு தேவர்கள் இப்ப இனாமாக தராங்க. ஒரு இதுல அருளவத வாக்கி 130 சொல்றாங்க. உன்னிடத்தில் பரமாத்மா இருக்கு, ஜீவாத்மா உன்னிடத்தில் இருக்கிறது, பரமாத்மா எம்மிடம் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தாதான் மோட்சம் கிடைக்கும். இப்ப ஜீவாத்மா தனியாகவும் பரமாத்மா தனியாக இருக்கவரை ஜீவாத்மாவுக்கு உனக்கு இன்பம் கிடையாது. நாம் ஜீவாத்மா இருந்து பரமாத்மாவாகி என்பவை நினைந்து இருவரும் கலந்த பின்னரே பரமாத்மா ஆகிட்டோம். அவங்க பரமாத்மா ஆகிட்டாங்க. ஒரு பெண் பெரிய அரசியாகவும் அழகுள்ளாகவும் இருந்தால் போதுமா? அவளுக்கும் ஒரு குச்சி போலாவது ஒரு கணவன் இருந்தால் அவளுக்கு இன்பம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜீவ வாழ்வையும் அந்த அவர்கள் நமக்கு அந்த பரமாத்மாவை இருந்தாதான் நம்ம அந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம தெய்வர்கள் அறிவித்தாங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். துணை அறம்பொருள் இன்பம் அதற்கு அதிபதியராகவும் அறம்பலர் பரிசலாம்
அடக்குகின்ற அமலராகவும் நெறிநீதி தலையவர் அறம்பலர் சந்நிதராகவும் விளங்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து வித்வகனி அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா வாக்கியம் எண் யமன் படர் அடிப்படை கோடாயுத கூர்ல வாக்கியம் எண் 205 எடுத்து இது பண்ணாங்க. அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பதுதான் இந்த நினைவா இருக்கு. அப்ப அறம்னா என்னன்னா, அறம் என்றால் தர்மம் செய்வது அல்ல. தர்மம்னா நம்ம பணத்தை குறையக்கூடியது, நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அப்ப அது செல்வத்தை தானே கொடுத்து உதவுவது தானே நம்ம எண்ணமா இருக்கு. ஆனா அது அங்க நம்ம கொடுக்க கொடுக்க என்னன்னா, நம்ம கடைசியில மத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த செல்வம் குறையறது அறம்னா கண்டிப்பா கிடையாது. அறம் என்பது ஆத்மாவிற்குரிய செயல்னு எடுத்து கொடுத்தீங்க. அப்ப ஒன்றன் சுபாவமாக இருக்கிறது தான் அறம். அப்ப அதுக்கு உதாரணம் அக்னி அறம் மேல் நோக்கி எறிவது, தண்ணீரின் அறம் கீழ் நோக்கி ஓடுவது, காற்றின் அறம் பரவுதல் அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்க. அப்ப நமக்கு மனுவின் அறம் என்னன்னா, நாமன்றது இந்த தூலம் அல்ல. அப்ப தூலம் அல்லனா நாம்னா என்ன அப்ப அப்படின்னா, நாம்னா ஆன்மா பேரானந்தத்தில் ஏறுதல். அந்த ஆன்மா பேரானந்தத்தில் ஏறுதல் தான் நமக்குரிய அறமாய் இருக்கு. அப்ப இந்த சரீரம்னா இந்த சரீரத்துக்கு உரியதுன்னா என்னன்னா, இந்த துக்கம், பயம், விசாரம், பசி, தாகம் இது எல்லாமே துன்பத்துக்குரியதுதான். அப்ப ஆன்மாக்குரிய அறம் எதுனா, அதற்கு பயன் நன்மை தரக்கூடியதான் இருக்கும் அந்த ஆன்மாவின் அறம். அப்ப இந்த பயம், கோழை அனைத்தையும் அகற்றி ஆண்மை வலிமையை தருவதுதான் தெளிவு. அந்த தெளிவில் நம்மளை நிலைப்பிக்க செய்ய வைக்கிறதேதான் அறம்ன்றது எடுத்து கொடுத்தீங்க. அப்ப அதுக்கு ஒரு பாடல், கற்பக வாசி மேல் உற்பனசாரி கடுநடை வேகமெழ கண்டு கொள்ளுதற்கு விண்டிட ஊரை போங்கவனமாய் கேள் மகனே. அப்ப இங்க கண்டு கொள்ளுவதற்கு, நீ கண்டு கொள்ளுவதற்கு அவங்க உரைத்துதான் நம்மளை காண வைக்கிறாங்கன்றத ஒரு இதுக்கா இன்னைக்கு அந்த பாடல் நிறைய தடவை பாடினாலும் அது நீங்க இந்த இடத்துல எடுத்து கொடுத்தது அவங்க நம்ம பாக்குறது, நம்ம இது பண்றதுக்கு அவங்க உரைச்சு நம்ம அந்த பாக்குறோன்றது அது இதுவா இருந்ததுக்கா எனக்கு தெளிவு. அப்ப தற்பரமாக உன் கால் கோடு மாறி மாறியனை தனைத்து தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க உற்பன தேசியும் ஓர் நொடி கோரண்ட மோகோ கோ உள்ளபடி இது வல்லரிடம் தேந்தோ தோ தோ தோது அதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அது நீங்க சொல்லும் போது அங்கேயே அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கா. ஓதோ தோது எதுக்கு இது இப்படி தடவைன்னா அந்த அளவுக்கு நம்ம உள்ள போக முடியாது. அந்த மஜபான்றதெல்லாம் இன்னைக்கு அது தெளிவு இல்லாம இருந்ததுக்கா இன்னைக்கு அந்த மஜபாலாம் எடுத்து கொடுத்தீங்க. அப்படின்னா அதெல்லாம் என்னன்னா, புறா அன்னம் மயில் என்று வேதங்களில் பலவித நாமங்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு எல்லையிலும் அதற்கு வேறு வேறு நடை இருக்கிறது. அந்த பயணத்திற்கு தான் அஜபா உஜிதெல்லாம் அந்த வாக்கியத்தை எடுத்து பங்கிட்டீங்க. அப்ப அதுல ஒரு பிரம்மத்தைனா அது பிரம்மம் என்றால் என்ன, அந்த பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு பெயர் தான். நம்ம இங்க வெளியில பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாம இருப்பவன் தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. பிரம்மத்தை நோக்கி பயணம். அப்ப அந்த பொய்க்கும் மேய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, அது எட்ட முடியாத அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப நமக்கு தெய்வம் எல்லாமே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. இது கிடையாது இது கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் நினைச்சிட்டு நம்ம பொய்ல இருந்தோம்னா பிரம்மச்சாரினா இதுதான், எல்லாமே தூளத்துல வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா கிடையாது, இது கிடையாது அப்படின்றது நமக்கு இது தகுதியானவங்களா என்னன்னு தெரியல. பட் இது நமக்கே தெரிய வருது. இல்ல நம்ம எந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஏறோன்றதுதான் நமக்கு இங்க ஒரு இதுவா இருக்கு. தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப தெரிஞ்சோம் நமக்கு அது பிரகாரம் நடந்து சென்றதுதான் இப்ப நம்மளுடைய நோக்கம் எல்லாமே அதுவாதான் இருக்கும். அதுக்கு இந்த சபை ரொம்ப நம்மள எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப 210 வாக்கியம் அதுவும் எடுத்து கொடுத்தீங்க. ஆசான் அவர்களை நினைவில் வைத்தால் ஆசான் அவர்கள் நினைவில் வைத்தால்தான் அவர்கள்
எண்ணம் வந்து ஓடுகிற பாதையிலே நமது மனமும் ஓடுன்றது. அப்ப வந்து நம்மோட மனம் எப்படின்னா அழிந்து போகிறதே இருக்கு. அப்ப ஆசானை வந்து அந்த நினைவுல வச்சோம்னா அந்த ஆசானோட எண்ணம் எங்க ஓடும், அப்ப நம்ம வந்து அதை தட்டி விடுறாங்க. அப்ப நம்ம அவங்க எங்க ஓடுறோமோ அதுலயே நம்மளும் ஓடுவோம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்மோட நினைவுக்கு வந்து நினைவாகவும், செவிக்கு செவியாகவும், பார்வைக்கு பார்வையாகவும் இருக்கிறார்கள். அப்பதான் இவ்வாறு வந்து அவர்கள் நமக்குள்ள வந்து அருவத்தில் இருக்கிறத வந்து அருவத்துல வந்து இருக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம், நினைக்கிறோம். நம்முடைய எல்லா சகல கருவிகளும் வந்து அப்பதான் வந்து ஓட ஆரம்பிக்கிறது. அப்படி இல்லை என்றால் நம்முடைய அப்படி ஓடலைன்னா அப்ப அந்த இடத்துல என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லைன்றாங்க. அப்ப ஜீவன் இல்லைன்னா என்ன இல்லைன்னா பேச்சும் இல்ல, நினைவும் இல்ல, பார்வையும் இல்ல, கேள்வியும் இல்ல. ஆகவே அவர்கள் தான் வந்து நம்ம ஜீவனாக இருக்கிறார்கள்னு வந்து எடுத்து கொடுத்தீங்க. அப்ப ஜீவனாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் நமக்குள்ளார. இப்ப கடவுள்னா என்னன்னா இந்த கடத்திற்குள்ள அவங்கதான் இருக்காங்க. அப்ப அந்த அறம்பொருள் இன்பம் மூன்றில் அடைகிற பலன் தான் என்னன்னா அந்த வீடு. அப்ப நமக்கு வந்து எந்த இடத்துல ஏத்துறாங்கன்னா அவங்க இந்த அன்புனா என்ன, அறம்னா என்ன, தானம்னா என்ன, தர்மம்னா என்ன, மோட்சம்னா என்ன, இந்த பிரம்மச்சாரினா என்ன அப்படின்னு ஒரு இதுக்கும் தெளிவு வந்து இந்த பொய்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப அறம்பொருள் இன்பம் வீடு. அப்ப வீடு என்று மனிதனாக பிறந்தவன் பெற வேண்டியதுன்னு சொல்றாங்க. ஆனா வள்ளுவர் வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு இந்த 3 தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப வீடுன்றது வந்து என்ன அப்படின்னு அது சொல்லவே இல்லையே. அப்படின்னா ஒரு மனிதனின் கால், உடல், தலை ஆகிய 3 வர்ணனையும் சொன்ன பின் தான் அந்த மனிதனுடைய வர்ணனையை தனியாக சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது கால் இது, இது உடல் இது, தலை இதுன்னு தனித்தனியா சொல்லிட்டோம். அப்ப வந்து அது 3 வர்ணனையை சொன்ன பின் அந்த மனிதனுடைய வர்ணனையை தனியாக சொல்ல வேணுமா அப்படின்னு அந்த வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறேன். அப்ப சொல்ல வேண்டியது இல்லை. அதுதான் அறம்பொருள் இன்பம்ன்றாலே இந்த 3த்தையும் நம்ம அடைகிற பலனே தான் வீடு. அப்ப நமக்கு வந்து என்னன்னா அந்த வீடு அடையணும். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோமோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். அதுதான் நம்ம குறியா இருக்கணும். அப்ப வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மா கூட சேர்றதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கு. அப்ப அதுதான் வீடடைதல்ன்றது நமக்கு தெரியுது. அப்ப வள்ளுவர் வந்து இந்த 3த்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்ப வீடு பத்தி பேசலீங்கன்னா வீடடைதல் இருந்தது. அந்த மனிதனுடைய தலைக்கால் உடல்லாம் வந்து தனித்தனியா சொன்னோடனே அவனை பத்தி தனியா சொல்லணுமா? இதெல்லாம் சேர்ந்தது தானே அவன். அப்ப அந்த அறத்துப்பால், பொருட்பால் இதெல்லாம் 3ம் சேர்ந்ததுதான் வந்து அந்த வீடடைதல். அப்ப அந்த வீடுதான் நம்ம அடையணும். அப்ப அதோட நம்மளோட நோக்கம் என்னன்னா அந்த எந்த புள்ளியில இருந்து வந்தோமோ அதுலயே போய் அடங்கணும். அப்ப நம்மள அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா கூட போய் சேரணும். அதுதான் நம்மளோட இப்ப நம்மளாம் எதுக்கு இந்த சபைலாம் எதுக்குன்னா அந்த அடக்கம் அடைய வேண்டும், அந்த மரணம் எல்லாம் பெருவாழ்வு வாழ வேண்டும். இப்ப நம்மளோட நோக்கம் அதுவாதான் இருக்கு. நம்ம தெய்வம் வந்து அததான் நமக்கு வந்து எப்பவுமே வந்து சாவுன்னு பேசுறது எதுக்குன்னா நம்ம அந்த அடக்கமாகி அவங்களுக்குள்ள போய் ஒடுங்கணும்ன்றதுதான். அதுக்காக தான் இந்த சபையெல்லாம். அதை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதுக்கு என்ன உரிய இதுவோ அவங்க சொற்பேடிச்சு அவங்க கேட்டு அந்த ஆசீர்வாதம் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சு நம்ம வந்து அவங்க அருளை பெற்றோம்னா இதெல்லாம் நடக்கும். அப்ப நம்ம அதுக்கு தகுதியானவங்களா நம்மள ஆக்கிக்கணும்ன்றதுதான் இந்த சபை மூலியமா தெரிஞ்சுட்டேன்க்கா. சபை சிறப்பு. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அறம்னா குறைவதான் அறம், பெருகுவதுதானே அறம், பெருகிக் கொண்டே சுரந்து கொண்டே போவதுதானே அமுது சொல்றது, அதுதானே அறம். இப்ப தெய்வம் வந்து அறம் சொல்லப்பட்டது அவங்க வேதம், அவங்க வார்த்தகம், அவங்க வாக்கியம் எல்லாமே அதுதான் அறம். அந்த அறம் தான் நம்மள வந்து மேலான நிலைக்கு ஏற்படுத்தி போவோம். அப்போ இந்த அறம் எதை பற்றி பேசுது? ஜீவனை பற்றி தான் பேசுது. அப்போ ஜீவனை அறியணும். அப்ப தெய்வத்தை உணர்ந்தாதான், தன்னை அறிந்தாதான் நம்ம ஜீவனை அறிய முடியும். அதான் அக்கா சொன்னாங்க. அதுல இருந்து நம்ம கொண்டு நாளை நினைச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து ஜீவனை பற்றி, தன்னை அறிதல், அந்த ஜீவனை அறியுதல், இறைவனை அறிதல் பற்றி அக்கா பேசினா நல்லா இருக்கும்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நினைச்சேன். அதே நினைச்சதே அக்கா பேசிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி. அது அப்புறம் இறைவன் வந்து கோடி கண்டவர். அவங்க கோடிக்கணக்கான இது வச்சிருக்காங்க. அந்த அறத்தை வந்து எடுத்தா அது பெருகிட்டே எல்லாம் போக குறையாது. அதை நம்ம கொள்ளை அடிச்சுக்கலாம், திருடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கிறாங்க. தெய்வம் எதையும் வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க, எதையும் ரகசியமாவே மூடி மறைக்கல. நாம் என்பது ஆன்மாவை குறிக்கும், அது சரீரம் அல்ல அப்படின்னாங்க. அப்ப நாம்னா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் உடல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாம் என்பது உடல் அல்ல, அந்த ஆன்மா, அந்த ஆத்மாவை தான் குறிக்கும், ஜீவனை குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரமாத்மா, ஜீவ
ஆத்மா அது ரெண்டும் கலந்து போருடைய செயல் தான் இந்த அறம். அப்புறம் இந்த அறம் என்பது மேல் நோக்கி எரிவது, கீழ் நோக்கி போவதல்ல. ஆன்மா அறம் நன்மை தரக்கூடியது, அப்புறம் தெளிவை தரக்கூடியது. அப்புறம் அஜபா கவனம், அந்த கவனத்தை சொல்லணும், கவன கொள்கை. இப்போ அஜபா புறா அன்னம் மயில் வாசி பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒஜுது. அப்போ இது எது பிரம்மம், அதாவது பிரம்மத்தை நோக்கிய பயணத்தை அந்த எல்லைக்கு போயிட்டு வர்றத அதை சொல்றாங்க. இங்க நெய் பொய் எல்லாத்தையும் பிரிச்சு காமிச்சுறாங்க. அப்புறம் ஆசான் நினைவுலயே இருக்கணும், அவங்க நினைவுல இருக்கணும், அவங்க என்ன சொல்லணும், அவங்க பிரம்ம நிலை இருக்கிறதால அவங்க நினைச்சா நம்மளும் அந்த நிலைக்கு போவோம். அப்புறம் அவங்க செவிக்கு செவியா, பார்வைக்கு பார்வையா, நினைவா இருக்கணும். அப்புறம் அறம் பொருள் இன்பம் அன்பு தானம் தரும் இதெல்லாம் நம்ம வெளியில இருக்கிறப்போ வேற மாதிரி அர்த்தம் இருக்கு. ஆனா நெய்வேலிக்கு வந்தோம்னா எல்லாத்துக்குமே தெய்வம் தர்மம் தலைக்காப்புன்னு சொல்லுவாங்க. இங்க வெளி உலகம்னா தர்மம் தான் மாறி கொடுத்து இருப்பாங்க, அது கிடையாது. தெய்வம் சொல்றதுதான் அறம், அவங்க அழிப்பதுதான் தர்மம். அந்த தர்மத்திற்கான இது அவங்கதான், ஆசம் தான் எல்லாமே. வீடடைதல்னா அவங்கதான், அவங்கள நம்ம பற்றி நடந்தாதான் வீடடைதல்ன்றது நம்மளால முடியும், வீடடைய முடியும். திருவள்ளுவர் பெருமான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு, அந்த வீடடைதல் தனியா சொல்லலை, ஆனா இதோட சேர்த்து சொல்லிடுறாரு. அப்போ திருக்குறள்ல அன்பும் மரணம் உழைத்தாயும் நிர்வாகி பண்பும் பயணம் அதுன்னு குரல் சொல்றாங்க. அது எது குறிக்குது? பரமபத அந்த நித்திய மகிழ்ச்சி என்ன வாழ் பரம்பரத்துக்காகதான். மனிதனுக்கு மேன்மையான அறிவும் ஆயுளும் அளிக்கப்பட்டுள்ளது அதுக்குதான். இகழ்வாழ்வு என்னும் பரீட்சையில் தேர்ச்சி பெற வாழ்க்கை துணையும் பரவாழ்வுக்கு உயிர் துணையாகி நடமாடும் குருகிறான் ஆகிய தெய்வத்தை அவசிய உறவா பெற வேண்டும். முக்தி என்றால் சட்டத்தில் நடைபெறவில்லை, இகத்தே பரம் பெற்று எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும் சாகா நிலையை இப்போது பெற வேண்டும். இல்லறம்தான் ஒருவன் அன்பையும் பண்பையும் பெற்று இன்புற முடியும். குருமுக திருவருளால் இல்லறத்தை நல்லறமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் இந்த அன்பு மரணம் உழைத்தாய் உள்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அப்படின்னு அந்த பரமபத வாழ்க்கையை சொல்றதுதான் அந்த அறம்ன்ற இதுவே தெய்வம் எடுத்து காமிக்கிறாங்க குரல்ல இருந்து. இப்போ குரல்ல என்ன சொல்றாங்க? மனத்துக்கண் மாசின் ஆதல் அனைத்து அரண் ஆவல நீரவில அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? மனத்துல குற்றம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் நிறைவான அறம். மற்ற எல்லாமே வெளிப்பகச்சு, அதெல்லாம் அலங்காரம், வெளிவேஷம் அப்படின்றாங்க. இப்ப அழுக்காறு அவாவிகள் என்ன சொன்னாங்க? இழுக்காறு இயன்றதாரம் சொல்றாங்க. அந்த குரல் என்ன சொல்றாங்க? பொறாமை, பேராசை, தீர்க்கம், துன்பம், தரும் பேச்சு ஆகிய நான்கே தவிர்த்து வாழணும், அதுதான் அறம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அன்றறிவான் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றும் கால் கொன்றாத பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் அந்த அறத்துக்கான செயலை நம்ம செய்யணும். அவ்வாறு செய்யும் போது அதுதான் நீங்காத துணை, இந்த அறம் தான் நம்மளுக்கு நீங்காத துணையா வரும் அப்படின்றாங்க. அறத்து ஆறு இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது பள்ளத்தை தூக்கி சொல்றதுகிட்ட போயிட்டு அதுல உட்கார்ந்து சொல்றதும் பள்ளத்தை தூக்கி போனோட போய் இதுதான் அறவழின்னு சொல்லக்கூடாது, அவன் அதை ஏத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் வீழ்நாள் படா அமை நன்று ஆட்டி நட்டு ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள் அப்படின்ற குரல்ல ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து நல்ல செயல்கள், அந்த அற செயல்கள் தெய்வம் சொன்ன அறத்தை செஞ்சா அது ஒருவரின் பிறப்பினை தடுக்கும், கல்லாகும், பிறவி பயனை தடுக்கும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றையெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னா இந்த குரல்ல அரசியல் வழி வாழ்வதால் வரும் இன்பம் உண்மையான இன்பம். பிற வழிகள் வந்தா அதெல்லாம் துன்பமே, அவற்றால் புகழும் வராது அப்படின்னா. செயற்பால் தோறும் அரணி ஒருவருக்கு உயர்பால் தோறும் பழிந்தாங்க. ஒருவருக்கு வாழ்க்கையில கொல்லத்தக்கது அறம், நல்லத்தக்கது பழி, இதுதான் அறம் அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாங்க. தெய்வம் அரசை பற்றி அந்த 205வது வாசிக்கலாம், 210வது வாசிக்கலாம். அருளமுதல் நிறைய நாள்களுமே அரசை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம தெய்வம் இங்க மெய்வைக்கு வந்தவனதான் அரசை பற்றி நம்மளுக்கு முழு டீட்டெயில தெரியும். வெளியில இருக்கிறப்பெல்லாம் அறம் தாளம் தர்மம்னா வேற இது. டீ வாங்கி கொடுத்தா அறம், உணவு வாங்கி கொடுத்தா அறம், காசு கொடுத்தா பணம் கொடுத்தா சொத்து கொடுத்தா இதெல்லாம் அறம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வள்ளல்ரா நீங்க மெய்வழிக்கு வந்தவங்கதான் தெரியுது வள்ளல்னா என்ன அப்படின்னு. யார் வள்ளல்? தெய்வம் தான் வள்ளல். அவங்கதான் அதை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அந்த பரலோக சம்பளத்தை அந்த
அனுபவத்தை கொடுக்குது. அது அவங்களால தான் முடியும். எல்லாமே அவங்களதான் இருக்கும். தர்மம், தானம், தவம், அறம் எல்லாம் தெய்வம் தான். தெய்வத்தை தவிர இந்த வார்த்தைகள்லாம் புண்ணியம், மோட்சம் எல்லாமே தெய்வம் தான். அவங்கதான். அவங்கள தவிர வேற எதையுமே இருக்காது. அதுதான் இன்னைக்கு அழகா சொல்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டது. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாஷ் நிகழ்ச்சி ஆண்டவர் திருவாய் ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். கர்த்தாதி கர்த்தா, பரலோகத்தின் ராஜா, எங்கள் குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பாதம் போற்றி அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டது என்னால திருவாக்கியம். கூடாதற்கு ஒரு வாக்கியம் 205. அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதான் உன் நினைவு. ஆம், அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. இவ்வாறு குறைந்து போவதா அறம்? இல்லை, இவ்வுலக நிச்சயை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் இன்று அகமுகத்தில் நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அதுவே பிரம்மானந்தம். அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் இவன் குறைந்து போவதை அறம் என்கிறான். இது களிம்பேறும் உடல். இது பெருமை என்னும் வெத்தையே தேடுகிறது. பெருமையை தேடி ஓடுவதால் பயம், வியாகுலம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்கப்பட்டு தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லபம் கொண்டு சிவமாகி தெளிவு என்ற சொல்லப்பட்ட ஆட்சி தளத்தில் குடியிருப்பதே அந்த அறம். உலகாரம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலே இருக்கிறது. இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோடு சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே. அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே. அதுதான் நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்யுமே. அதுவே அறம். அக்கா இன்னைக்கு இந்த வாக்கியம் மூலியமா இடத்தை தேவ ரகசியங்கள் விடிவுகள் நமக்கு தந்திருக்காங்க. அறம் என்பதெல்லாம் இந்த உலக செல்வத்தை எடுத்து அதை எடுத்து கொடுத்தா, இதனால இருந்து பிறருக்கு தானம், தர்மம், அதை உணவு அது இது பண்ணி கொடுத்தா அதுதான் அறன்றது. ஆனா அது அறன்றது அது அல்லன்றது நம் தெய்வர்கள் இந்த வாக்கியம் மூலியமா நம்மளுக்கு விலக்கி நம்மளுக்கு அக்கா மூலியமா எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அது எப்படின்னா அது நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுவது. அப்ப எதுலன்னா அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா அது நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுவது. அதுதான் அறம். அப்போ அறம் என்ன? இப்ப அக்கா சொன்ன மாதிரி அக்கா இப்போ நெருப்பு, அந்த நெருப்பானது மேல் நோக்கி பரவது அறம். தண்ணீர் கீழ் நோக்கி பரவது அறம். அப்போ காற்றானது அந்த காற்றோட அறம் என்னன்னா பரவுவது. அப்போ இப்படி ஒவ்வொரு சுபாவத்தை நம்ம ஒவ்வொன்றும் பாக்குறப்போ ஒரு வித்தியாசமா தான் நம்மளுக்கு இன்னைக்கு பகிர்ந்துருக்காங்கக்கா. அப்போ இந்த அறமுறையா இந்த தூள வாழ்க்கைதான் இது கவலையோ துக்கமோ விசாரமா தான் தருது. அதை எப்படின்னா தெய்வம் அதை அப்படியே மாற்றி நம்மளுக்கு இது நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுது. இதெல்லாம் அந்த ஜீவாத்மா அந்த ஆத்மாவுக்குள்ள நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு தெய்வங்கள் நம்மளுடைய அந்த ஜீவாத்மாவை கொண்டு போயிருக்கா. அப்ப அது நாளிகைக்கு நாளிகை ஏறப்போ என்ன ஆகுதுன்னா அதை எப்படி மாத்துறாங்கன்னா தெய்வமா இந்த பயமெல்லாம் நீக்கப்பட்டிருப்பா அந்த ஒவ்வொரு சில ஏறி வல்லபம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி தளத்தில் இருப்பது அந்த அறம். அப்போ அந்த அறம் என்பது இதுல அந்த தெளிவு என்ற ஆட்சி தளத்தில் அது வல்லபம் கொண்டு ஏறணும். அப்ப வல்லபம் கொண்டு ஏறனா தெய்வங்களுடைய அந்த திருவாக்கியங்கள் அதுதான் நம்மளுடைய அதை எப்படின்னா கவனம் கொண்டு அதை போடு போக்கா நம்மளுடைய நினைவில் இல்லாத எப்படின்னா அதை நம்மளுக்கு நினைவுக்கு கவனத்துக்கு கொண்டு அது நாளிகைக்கு நாளைக்கு அது நம்ம வலு கொண்டு ஏறணும். அப்ப தெய்வத்தோட இதுனா இது யாரோ எவரோன்னு சொல்லி விட்டுடாதீங்க. உன்னுடைய நடு வீட்டுல இருந்து பாட்டம் போட்டு சொல்றாங்க அப்படின்னு தெய்வம் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப யாரோ எவரோ சொல்றதுன்னு நம்ம இல்லை, தெய்வம் தான் இது நம்மளுக்கு நம்மளுடைய நினைவுல நம்மளுடைய கவனத்துல உணர்த்திட்டே இருக்காங்க. இந்த சபை மூலியமா அக்கா மூலியமா உணர்த்திட்டே இருக்காங்க. அது நாளும் நம்ம தினந்தோறும் கேட்டிருக்கோம். அப்போ அந்த ஜீவாத்மா இருக்குன்னா அது நாளும் அதுக்குள்ள ஏறப்போ இந்த விசாரம், பயம், துக்கம் இதெல்லாம் போக்கி அது எப்படின்னா அந்த மனதை
மனதை அந்த பரமானந்தத்தில் உன்னை மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். அப்போ நாளை அதுக்குள்ள நம்மள புகுத்தி அதுக்குள்ள நாளிகைக்கு நாளிகை அது வலுக்கொண்டு ஏறப்பதான் அதெல்லாம் எப்படி இதெல்லாம் மாற்றி சங்காரம் பண்ணி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அப்போ எதுதான் நம்ம தெய்வமறை எதுக்குள்ள கொண்டு வராங்களோ அந்த தெளிவுக்குள்ளதான் நம்மள கொண்டு வராங்க. இப்பெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம்னா முன்னெல்லாம் வந்து ஒரு தெளிவு இல்லை, ஒரு தெளிவில்லாத ஒரு இருட்டா. அப்ப தேவர்கள் அந்த இருட்ட இருள் ரூபாகிய பிரகாசம், அந்த பிரகாசத்துக்கு நம்ம தேவர்கள் கொண்டு வந்து அது கொண்டு வரதான் அந்த தெளிவு உன்னை ஏற்றி நிரூபிப்ப செய்வா அதுவே நடக்கும். அப்போ அந்த தெளிவை கொண்டு வரப்போ இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா வந்து அது வந்து தெளிவு வர வரப்போ அந்த பிரகாசத்துக்கு கொண்டு வர வரப்போ அது வந்து மாறதான் அது வந்து அறமா மாறுது. அப்போ அக்கா சொல்றது ஒவ்வொரு போக அப்போ கற்பகவாசி, அந்த கற்பகவாசி தெய்வர்கள் கடுநடை வேக அப்படின்னா அன்னம் மயில் வாசி புறா இப்ப இதெல்லாம் ஏதோ நிச்சயம், ஆனா அது வந்து அவங்களுடைய பேசக்கூடிய ஒரு நடையாதான் இருக்குது. அப்போ இது வந்து இதுதான் நம்மளுக்கு தெய்வர்கள் இந்த மாதிரி அந்த ஒரு இது கொண்டுதான் நடந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இது வந்து நம்மளுக்கு பேசுறாங்க, நம்மளுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்மளா அத வந்து ஓது இது இந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்பது ஒன்று செவியில். அப்போ நம்மளுடைய செவியோட வந்து இதை கேட்கக்கூடியவா இருக்குது. அதை கேட்கதான் அந்த எல்லாமே மாற்றக்கூடியதா இருக்குது. அப்போ அந்த பிரம்மத்தை நோக்கி கடுநடை கொண்டு நடப்பவர் தான் பிரம்மச்சாரி. அப்போ சிவனோடு அந்த நித்திய பேரானத்தில் சுகித்திருப்பவர். அப்போ பிரம்மச்சாரி தெய்வம் கூட ஒரு வாக்கியத்தை வெளிப்பட்டுருவோம், பிரம்மச்சாரி எர்மச்சாரி. அப்போ பிரம்மச்சாரினா யாரு? அந்த தேகத்தை இந்த தூள தேகத்தை விட்டு அந்த ஜீவ தேகத்துக்குள்ள பிரயாணம் பண்ணி அந்த தூளம் சுப்பம் காரணம் மகா காரணம் அந்த தேகத்துக்குள்ள போய் வரவதான் பிரம்மச்சாரி. அப்போ இவன் சாப்பிடறான், இவன் வெளிக்கே போடுத்தியா தேவர்கள் கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த உலக அளவு செய்தவர்களெல்லாம் வந்து என்னன்னா எல்லாம் இது செய்துதான் நம்மளுக்கு அதை கிடைச்சிடாங்க. ஆனா கிடைக்காது. தேவர்கள் அந்த தேகத்திலிருந்து அந்த தேகத்துக்கு பாய்ந்து வரக்கூடியவர் தான் பிரம்மச்சாரி. அப்ப அந்த பிரம்மச்சாரி தான் நம்ம தெய்வர்கள் தான், பிரம்மத்தை அறிந்தவர்கள் தான் பிரம்மச்சாரி. எல்லாமே நம் தெய்வமர்கள் நம்மள சொல்லி கொடுத்த பிறகுதான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ அந்த நித்தியனோடு நம்ம சுகித்திருக்கணும், அதுதான் பேரானந்தம், அதுதான் நம்மளுக்கு மதிப்பில் அழிங்கா மாணிக்க பரிசு அப்படின்னு இன்னைக்கு இந்த சபை மூலமா இன்னைக்கு நிறைய தெரிஞ்சு கொண்டாங்க. ரொம்ப சிறப்பா எடுத்து பேசுனீங்க, பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை இளங்கோ தேவர் அண்ணா அவர்கள். அது 205வது வருஷம் அறம் செய்யாம பணத்தை வந்து நம்ம நினைவுல என்ன இருக்குன்னா பணத்தை அள்ளி கொடுப்பதான் அறம் என்று நினைவா இருக்கு. அப்படி கொடுத்தாலும் அது குறைஞ்சிருமே, அது குறைஞ்சு போறது ஒன்றுதான் போய்விடுங்க. கடைசியில குறைஞ்சு போற அறம் அது இல்ல அறம். உலக நிச்சயை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தின் நாளிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற நிச்சயமா அறங்கள் அதே அது பிரமாணமா இருக்கு. அது மேலும் பெருகிக் கொண்டே இருக்கப்பட்டது, அது குறையவே. ஆனால் இவன் குறைந்து போவதே அறம் என்கிறான். கல்வியோடு முறை இது பெருமையின் மெத்தையை தேடுகிறது அப்படின்னு பெருமையை தேடி வருவதால் தான் பயமோ வியாக்கரமோ ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாக்கரம் நீக்கப்பட்டு தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லவன் கொடுத்து இவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சித்தளத்தில் இருப்பதுவே அந்த அறம். உலகம் செய்த இறைவனுடைய உலகம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம் பயம் துக்கம் இருக்கிறது. இந்த வயிற்றை இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோடு திருப்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய இலக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். பயம் கோலத்தனமா அதெல்லாம் நீக்கிவாங்க. ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவினை தெளிவிலேயே உன்னை ஏற்றி நினைப்பிற்கு செய்யுங்க, அதுவே ஆரம்பித்தது. அது கூட ஜபத்தை பத்தி எடுத்து சொன்னீங்க. ஜபம்ன்றது ஜெபிக்கிறது, ஆனா அஜபான்றது நம்ம ஜெபிக்காமையே அதை நம்ம உணர்றது, கேட்கும்போது அது ஜெபித்த மாதிரி ஒரு உணர்வு வருது. அது சொன்னீங்க, அதுவும் புதிதாக இருந்தது. அதுக்கு பாடலும் பிள்ளை தமிழ்ல கொடுத்தீங்க. கற்பகமே கற்பகவாசி மேலுப்பனச்சாரி
கடுநடை வேகமெல கண்டு கொள்தற்கு விந்திட உரை போங்கவனமாய் கேள் மகனே. தற்பரமாக உண்டாள் கொடு மாறி மாறியனைத்தனைத்து தாத்திடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க. இந்த மந்திரம் தான் சவுக்கா வந்து நம்மள வந்து மயம் வியாட்படுத்தினா நிக்கி நம்மளை வந்து தெளிவு பெற வைக்கிறது, சிவமாகி தெளிவாக்கி வைக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஆன்மீகம் எடுத்து இருப்பாங்க. நீங்க ஆன்மீகம் வந்து அறச்செயல் மரச்செயல் ரெண்டு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. 24 மரச்செயல் தான் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து 24 வந்து ஆனதினாலே இரக்கமின்றிய ஜீவவதை காமமெனும் பிறர் மனையா ஆட்சி வாழ்க்கை கவராடல் மது உண்ணல் புகைப்பிடித்தல் பொய்மொழிதல் செய் நன்றி கோரல் ராஜ துரோகம் விளைவித்தல் குரு துரோகம் சமைத்தல் பால பெண்டீர்களை அவருடைய இயற்கை குணாதிசயங்களுக்கு மாறாக உலகப்போருக்கு தோன்றுதல் மரவடி கொள்ளல் தனைய போர் புரிதல் வாய்ஞானம் பேசுதல் பெரியோரை கூடித்தல் முதலாகிய மரங்கள் அனைத்தும் தலையெடுத்து வளர்ந்து வருகின்றன. எல்லாமே மரச்செயல் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி 34 வந்து அறச்செயல் என்பது முத்திரை அங்கங்களாக தெளிவாய் குணத்தில் கொண்டு நிற்கும் இந்த பரிசுத்த திருமந்திரங்கள் ஒன்று இருப்பது போலவே இன்னும் இவையோ மெய்ஞான கல்படுத்துவது தேவர் தருவாகிய அனந்தம் வேதாந்த கிரந்தங்களிலும் இளங்க பேசியிருப்பதை இன்று நோக்கும் இடத்து இந்த பேரறமாகின்றார். பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு தவமொழியில் தலைவரோட பேரறம் பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் மெய்ஞான ஜீவ சுயராஜ்ய துறையவர்களை கை தூக்கி விட்டு மேம்பாடடைய செய்வதற்காகவும் அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துத்த ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் அதற்காக வேண்டிய இறைவனுடைய பலமை பேரர்களினால் இப்போது ஓர் தீர்க்கதரிசியானவர்கள் நமது மத்தியில் வந்து அவதாரம் உதவி செய்வதற்குரிய இது ஓர் நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகமில்லை. துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலங்குகளுக்கு நம்மளை வந்து தனிமைப்படுத்தி நம்ம தெய்வம் இனத்திற்காக இது வந்து தெய்வத்துறை அது போல இன்னொரு ஒரு அதிகம் அறம் என்றால் என்ன? அறம் அதாவது மனம் தூய்மை பெற்றவன் செய்யும் செயல் அனைத்தும் அறமாகும். அதனால்தான் மனத்துக்கண் மாத்திரன் ஆதல் அனைத்தல் என்பது வள்ளுவம். தூய மனம் மாத்திரம் போதாது, தூய மனத்துடன் இல்சொல் வழங்க வேண்டும். மன தூய்மையுடன் நிதி வழங்குவதை விட இன்சொல்லாகிய நீதி வழங்குவதே மேலானது. காணப்படும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது அழியும் பொய்ப்பொருளே. அழியும் பொருளை இன்னொருவனுக்கு வழங்குவதால் பயனில்லை என்பது தீமையை பயக்கும் என்பதுடன் தீமையும் பயக்கும். ஒருவன் உழைப்பாலும் திறனால் பெற வேண்டிய பொருளை இனமாக கொடுப்பதால் பெறுபவன் வீராமணி அன்றி ஆளாக மாட்டான். தூய மனத்தான் சொல்லி
அழியா நிதியாகிய அறிவு விளக்கமும் இங்கேயும் விளக்கம் கொடுத்துறாங்க. அறிவாகி விளக்கம் கொடுத்துறாங்க. அழியா நிதியாகிய அறிவு விளக்கமும் தேவ ஆவியாகிய அமுதமும் கலந்திருப்பதால் அது பேரின்பம் பயக்கும் இன்சொல் ஆகும். அதனால்தான் அறநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறும் என்றனர். இன்பம் பயப்பதே இன்சொல். ஒருவன் பிறனம் கருதி தான் பயன்பெற நம்மை ஏமாற்றும் பொருட்டு இனிக்க பேசுகிறார் என்றால் அது இன்சொல்லாகாது. வீடு பேராகிய பேரின்பத்தை நாம் அடையும் பொருட்டு பெருமான் பேசுவது வன்மையாக இருந்தாலும் அது இன்சொல்லாகும். அவங்க வன்மையா பேசினாலும் அது நமக்கு இன்சொல்லாக அமையும் அப்படின்றது நம்புறாங்க. அருளும் ஆசீர்வாதமும் தேவ ஆவியும் அறிவுரையும் கலந்த சொல் பேரின்ப வீடு பயப்பதால் அதுவே இன்சொல். அந்நியம் எதையும் எண்ணாத மாசிலா மனத்துடன் எண்ணத்தை புண்ணியத்தில் வைத்து முகமலர்ச்சியுடன் இனிமையாக பார்த்து அகத்தில் உள்ள அமுத கணத்திலிருந்து தேவ ஆவியை இன்சொல்லாக ஆர்வமுடன் கேட்பதற்கு வழங்கும் செயலே அறமாகும். எனவே நிதி வழங்குவது அறமாகாது, நீதி வழங்குவதே அறம். இதனையே முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அறத்தானாம் இன்சொலினதே அறம் என்றனர். சான்றோர் வாக்கை கேட்பவரின் அகம் அகந்தை நீங்கி சுகத்தில் சேர்க்கும் என்பதால் இன்சொல் வழங்குவதே அறம். இதயலோகத்தில் அல்லவை நல்லவை என இரு பொருள் உள்ளன. அல்லவை தேய வேண்டும், நல்லது வளர வேண்டும். அதாவது அகந்தை அழிய வேண்டும், அறம் வளர வேண்டும். நல்லதை நாடி, அதாவது நல்லதில் நினைவு வைத்து சொல்லுவதாலும் கேட்பதாலும் அறம் அல்லது நல்லது பெருகும், மேலும் வளரும். அதே திருக்குறள் அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல் என்பது திருக்குறளும். நூல்ல கூட வள்ளுவர் பெருந்தகை வற்புறுத்துவது என்னவென்றால் நம்முடைய பொய்ப்பொருளை எடுத்து பாடம் செய்வதை அவர் அறம் என்று குறிப்பிடவில்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு குரல் கொடுத்திருக்காங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் வீணும் அறத்தின் உண்டு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அந்த 31வது குரல்ல கொடுத்திருக்காங்க. இந்த தவம் என்ற அறம் இயக்கலானது வறுமையில் வீடு பேட்டை தரப்படுத்துறது. இதுவே செல்வத்தில் செல்வம் என்பது ஆகும். அதுவே செல்வம் அரசனம் செல்வத்தில் செல்வம் என்று குறிப்பிடலாம். அடுத்து அவர் அறம் என்று குறிப்பிடுவது தவம் என்ற மெய்தவ யானத்தைதான் என்பதானதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அதனால் அந்த அறத்தான் வளருவதே இன்பம் மற்றெல்லாம் பொருட்டே போரும் கீழ என்ற பொருளை குறிப்பிடுறாங்க. இந்த பொருளை பேரின்பம் பெற வழிவகுப்பது அறம் என்ற மெய் தவ தியானத்தால் தான் பெற முடியும் என்பதை குறிப்பிடுவாங்க என்று இந்த பொருள் காட்டுகிறது. அறம் என்ற இந்த பிரம்ம வித்தையை கவனநிலையை இயற்ற நாம் கற்க வேண்டும். அதற்கு நம் வாழ்நாளில் எப்படியாவது கடும் முயற்சி கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது அவன் விதிக்கு ஒரு பலியாக அமைந்துவிடும் என்கிறார். இதனைத்தான் செயற்பாவத்தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாவத்தோறும் பலி என்று அது 40 சொல்லலாம். மேலே குறிப்பிட்ட அறம் எண்ணப்பட்ட தேவ தியான தவநிலையை அந்தறிவாம் என்னது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றார் துணை என்கிறார் சொல்லுகிறார். நாளைக்கு செய்வோம் என்று ஏமாறாமல் இப்போதே தவம் ஏற்றுங்கள் என்கிறார். உன் சரீரம் எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு நீக்கிவிடும், இப்போதே தவம் செய்யுங்கள் என்கிறார். உயிர் பிரியும் காலத்தில் உன்னை காப்பாற்றுவது ஞான அறிவாகிய தியானம் தான் என்கிறது கீழ்காணும். வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அத்துருவன் வாழ்நாள் வழி அனைத்தும் என்கிற இந்த பொருள். அரண் என்ற வார்த்தையை குறிப்பிடாங்க. அறமும் ஒன்னாங்க. தினமும் அந்த அறம்
அறமாகிய சமநிலையில் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள். அது மட்டுமல்லாமல் அறம் என்றால் வீட்டில் இருக்கும் பொய்ப்பொருளை எடுத்து வாரி வாரி தினம் வளர்த்தி செலவிட்டு உன் சூழ வாழ்க்கையின் வசதிக்கு நீ இன்பம் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் இல்லை என்று இதில் எடுத்துக்காட்டது. அறம் எண்ணப்பட்டதை இல்வாழ்க்கை அதுவும் திறன் படைப்பது இல்லாயின் நன்று. இது மேலே நாம் விவரித்து பார்த்து அதன் அர்த்தம் அறம் எனப்பட்டது மெய்த்தவன் என்பதை குறிக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறம் எனப்பட்ட மெய்த்தவத்தால் அவற்றில் இருப்பதானது இல்வாழ்க்கை. அதாவது அந்த மெய்த்தவத்தை தான் இல்வாழ்க்கைன்னு குறிப்பிடுவாங்க. அந்த அறம் எனப்பட்ட மெய்த்தவத்தில் இருப்பதானது இல்வாழ்க்கை என்று இவர் இங்கு குறிப்பிடுகிறார். அதாவது அகத்தின் உள் வாழ்வது, அதாவது அகத்தின் உள்ளாக தியானித்து இருப்பதே இல்வாழ்க்கையாகும் என்கிறார். அதாவது தவணியத்தில இல்வாழ்க்கையாகும் குறிப்பிடுறாங்க. அதற்கு இந்த குரலும் கொடுக்குறாங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றதை அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போராய் பெறுவது என். இப்படிப்பட்ட அற்புத அகமிய பொருள் கொண்ட இந்த அதிகாரங்களில் உள்ள 10 குறளையும் நாம் ஒவ்வொன்றையும் கூர்ந்து பார்த்தால் அதன் பொருள் நமக்கு தெரியும். மேலும் அதாவது பளிச்சென்று நம் மனதில் பயந்திருக்கும் பாட்டை எடுத்து பார்த்தால் அதன் குரட்பாடு என்ன கூற வருகிறது என்று செல்வத்திற்கு தெரிவி குறிப்பாக இந்த குரலை பரவாக 5 அடக்கமுறையை சொல்றாங்க. ஏதாவது சொல்வதை நினைக்கிறேன். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.